पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्म सुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघ शान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 3வது பாதம் விபூதி பாதம் வியாச பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனிடத்துல சம்யமம் பண்ணுறதுனால உண்டாகக்கூடிய புவன கோஷ ஞானம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூரிய சம்யமாத் புவன ஞானம் சூரிய சம்யமாத் அப்படின்னு 26வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல லாஸ்டா நம்ம முடிக்கும் போது எங்க முடிச்சிருக்கோம் அப்படின்னா, பிரம்மலோகம் அப்படின்னு சொல்றது வந்து 3 லோகங்களை பிரம்மலோகம்னு சொல்லியிருக்கோம். ஜன தப சத்தியம் அப்படின்னு 3 லோகம் பிரம்மலோகம்னு பேரு. இதுல பிரதானமா பிரம்மலோகம்னு சர்வசாஸ்திரங்கள்லயும் அதிகமா சொல்றது எதை சொல்லுதுன்னா, அந்த 3வதா இருக்க சத்தியலோகம் தான் வாஸ்தவத்துல பிரம்மலோகம் அப்படின்னு பேர். பிரம்மம் அந்த சதுர்முக பிரம்மா வாசம் பண்ற இடம். அப்ப அந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லோகங்கள் இருக்கு அப்படின்னும் போது நேற்று நம்ம பார்த்துருக்கோம். அந்த லோகத்துல எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 4 கேட்டகிரி. அந்த சத்தியலோகத்துக்குள்ளார 4 கேட்டகிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. அந்த 4 கேட்டகிரி என்னெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அதுதான் இங்க நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். என்ன ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, தத்திர அச்சுதாகா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது லாஸ்ட் பேராகிராஃப் நம்ம படிச்சோம். திருத்தீயே பிராமணக சத்தியலோகே சத்துவாரோ தேவனிகாயாகா அப்படின்னு பார்த்தோம். 56வது பேஜ்ல கீழே வந்து பார்த்துருக்கோம். திருத்தீயே பிரம்மண சத்தியலோகே, பிரம்மலோகம்னு சொல்லக்கூடிய 3 லோகங்கள்ல 3வது லோகமா இருக்கிறது சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்துல சத்துவாரோ தேவ நிகாயாக, தேவ நிகாயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் தேவ சரீரம்னு எடுக்கணும், தேவ ஜாத்தின்னு எடுக்கணும். சரீரமே எடுத்துங்க. தேவ சரீரங்கள் அப்படின்னும் போது 4 என்னெல்லாம் இருக்கு? அச்சுதாகா, சுத்த நிவாசாகா, சத்யபாகா, சஞ்ஞா சஞ்சினஸ்ச இதி அப்படின்னு மொத்தம் 4 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு. இதை தான் நம்ம என்ன பண்றோம்? சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் அப்படின்னு 4ஆ நம்ம சொல்றோம். இதுல தே அகிருத பவன நியாசாகா, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அகிருத்த பவன நியாசாகனா வெளிமுகமாக பார்வையை கொண்டவர்கள் அல்ல. அப்ப என்ன அர்த்தம்? உள்முகமாவே அந்தர்முகமாவே சதா காலமும் இருக்கிறவங்க, சதா தியானத்திலேயே இருக்கிறவங்க, தியான ஆகாராக தியானத்திலேயே இருக்கிறவங்க. அதனால சுவப்பிரதிஷ்டான அர்த்தம் தன்னிடத்திலேயே தான்லயே அவங்க நிலை பெற்றவங்களா இருக்கிறாங்க. உபரி ஸ்திதாக, ஒருத்தருக்கு மேல 4 கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மலோகத்துல இருக்கு. பிரதான வசினோ, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதானத்தை வசப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள். பிரதானம்னா மூலப்பிரகிருதி, பிரதானத்தை வசப்படுத்தியவர்களா இருக்காங்க. யாவத்து சர்காயுஷக, எது வரைக்கும் இந்த சர்க்கம்னு சொல்லக்கூடியது இருக்குமோ, சிருஷ்டி இருக்குமோ, அந்த பிரம்மா
அந்த பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிரம்மாண்டத்தில் இருக்கமோ அந்த பிரம்மாவோட ஆயுள் எவ்வளவு 100 வயசு முடிகிற வரைக்கும். இப்ப நமக்கு பிரம்மாக்கு எவ்வளவு வயசு போயிட்டு இருக்கு? 51 வயசு. தித்திய பரார்த்தே 51வது வயசு இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இப்ப இருக்க பிரம்மாக்கு. அந்த பிரம்மாக்கு இன்னும் 49 வயசு இருக்குன்னா இப்ப பிரம்மலோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவரோட 49 வயசு வரைக்கும் இருக்கணும். அவரோட 49 வயசுனா ஒரு நாள் எப்படி? 864 கோடி வருஷம் தான் ஒரு பகல். 864 கோடி வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராத்திரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராத்திரியில சிருஷ்டி இருக்காது, அடுத்த ராத்திரியில சிருஷ்டி பண்ணுவார். இது மாதிரி அவருக்கு 365 வருஷம் நாட்கள் ஆகணும், ஒரு வருஷம். அது மாதிரி 100 வருஷம் ஆகணும். அப்ப நம்ம எல்லாம் எப்படிப்பட்டது ஆளுனா இந்த எறும்பை காட்டிலும் சின்ன அல்பமான ஜீவர்கள் நம்ம எல்லாம். அதனாலதான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிடுச்சு, இந்த பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சொல்றவே இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படிப்பட்டது? மின்மினி பூச்சியோட மினுக்கு மினுக்குன்னு மினுக்குறது இல்ல, அது மாதிரி. இந்த நட்சத்திரம்னு தூரமா நம்ம பாக்குறோம், அதெல்லாம் மினுக்கு மினுக்குன்னு மின்னிக்கிட்டு இருக்குல்ல, அது எவ்வளவு பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம், பக்கத்துல போட பெருசு. ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது அல்பமா தெரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஜீவர்கள் எல்லாம் அல்பமான ஜீவர்கள், அல்ப ஆயுஷ். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்களோட ஆயுள் நம்ம லெவல்ல இருந்து அங்க பாக்குறோம், ஐயோ அவங்க இத்தனை வருஷங்கள் வாழ்வாங்க அப்படின்னு. அப்போ ஒரு சிருஷ்டி காலம் முழுவதும் அவங்க ஆயுள் உடையவங்களா இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க முக்தியை அடைவாங்க. இதுல எத்தனை கேட்டகரி இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம், பிரம்மலோகத்துல இருக்கிறவங்களுக்கு 3 கேட்டகரியை வந்து பிரிக்கணும், புராணங்கள்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன கேட்டகரி அப்படின்னா, ஒண்ணு சாயுஜ்ய பதவியை அடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? அகங்கிரக உபாசனை பண்ணி சாயுஜ்ய பதவியை அடைஞ்சவங்க அந்த பிரம்மாவோடு சேர்ந்து முக்தி அடைஞ்சுவாங்க. அந்த பிரம்மாவோட சேர்ந்து விதேக முக்தி அடைவாங்க. அங்க இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவால உபதேசிக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜீவன் முக்தர்லாம் அங்கேயே இருப்பாங்க. இது யாரு? சாயுஜ்ய பதவி. பிரம்மசூத்திரத்துல கடைசி சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 555வது சூத்திரத்துல சங்கர பாஷ்யத்துல இதை பத்தி பேசுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா புராணங்கள்ல பிரசித்தம். அங்கேயே பிரம்மா வந்து உபதேசம் பண்ணுவார், அகம் பிரம்மாஸ்மின்னு உபதேசம் பண்ணோன்னா அங்கேயே இருந்துகிட்டு ஜீவன் முக்தர்களா வாழ்ந்துகிட்டு அந்த பிரம்மாவோட காலம் முடியும் போது அவங்களும் பிரம்மாவோட சேர்ந்து விதேக முக்தி. மீதி இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்த்துல சாரூப்பிய பதவி அடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? யம தர்மராஜா, அது மாதிரி பிரஜாபதிகள், இது மாதிரி நிறைய தேவதைகளா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இருந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த இதுல தேவதைகளா பிறந்து ஜீவன் முக்தர்களாவே இருப்பாங்க. இருந்து அந்த தேவதைகளோட பதவியெல்லாம் அனுபவிச்சு முடிச்சு திரும்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைவாங்க, விதேக முக்தி. மீதி இருக்கிற 2 கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாலோக்கியம், சாமீபியம். இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துக்கு வருவாங்க. ஆனா வந்தவங்க எப்படி அப்படின்னா நம்மள மாதிரி வரமாட்டாங்க. ரொம்ப ராயலா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ மிச்சம் சொச்சம் இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பழைய ஆட்கள் வீட்டுல எல்லாம் தெரியும், 7-8 குழந்தைங்க இருக்கும். 2 குழந்தைங்க வந்து சின்ன வயசுல செத்து போயிருக்கும். எல்லா வீட்லயும் 8-10 டிக்கெட் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறந்தோட இறந்து போயிடும், அப்புறம் 1 வயசு 2 வயசுல இறந்து போகும். இது மாதிரி நிறைய ஜீவர்கள் இறந்து போறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமியிலே சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. சாமி, நம்ம சாமி தான் பிறந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா போயிடுச்சு, வந்துட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ மிச்சம் இருக்கிற கர்மத்துக்கு வந்துட்டு போறோம். அப்ப அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாலோக்கியம் சாமீபியத்துல இருக்கிறவங்க வருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிறந்தோனையே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞானத்தோட இருக்கு, நம்மள மாதிரிலாம் அனுபவிக்க மாட்டாங்க, இருந்துட்டு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அது மாதிரி ஆயிடும். அப்ப 3 கேட்டகரி, சாயுஜ்யம் ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறம் சாரூப்பியம் ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறம் சாலோக்கியமும் சாமீபியமும் ஒரு கேட்டகரி. 3 கேட்டகரியா பிரிச்சுக்கணும். இங்க ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஏதோ மிச்சம் இருக்கிறது சங்கல்பம். ஆமா, சங்கல்ப வசத்தினால ஏதோ ஒரு மிச்ச கருமா வந்து பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதனாலதான் அது நடக்கும். இல்ல நமக்கு தெரியாது இல்ல, ஏதோ ஒரு சங்கல்பம் இருக்கும், நான் இந்த அம்மாவுக்கு பிறக்கணும்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடத்துல பார்க்கும்போது ஐயோ இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே நினைச்சா அது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா விஜயசேகர பாரதியோட ஃபேமிலி போட்டோ ஒன்று பார்த்தேன். விஜயசேகர பாரதி வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருக்கிறத பார்த்து நான் அந்த அவங்க அப்பா அம்மாவை பார்த்தோன்னே, ஐயோ நம்ம கூட இந்த மாதிரி அப்பா அம்மாவிட்ட பிறந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல, எப்படி இருக்காங்க அப்பா அம்மா பாக்குறதுக்கு, உத்தமமான ஒரு அப்பா அம்மாவா இருக்காங்களே அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜயசேகர பாரதி சின்ன பையனா இருக்கும்போது எப்படி இருந்தாரு, இப்படி மாற்றம் இவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது எப்படி இருக்கு. இந்த பையன் சின்ன பையனை எங்க ஓடி ஆடிக்கிட்டு இருந்த பையன்
அப்படின்னு நான் அந்த அவங்க அப்பா அம்மாவை பார்த்தோன்னே என்ன இது மாதிரி பிறந்தா நல்லா இருந்திருக்குவோம், ததாஸ்து மேல வந்து அவரு அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாருன்னா திரும்ப பிறக்க வேண்டியிருக்கும்ல. அப்ப நம்ம சங்கல்பங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கு காரணமா இருக்கிறது. ஏதோ ஒரு சங்கல்பம் பண்ணியிருப்பாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைகிறதுக்கு தடையா இருந்துக்கிட்டு அது ஜென்மத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. ஜடபரதரோட கதை படிக்கிறீங்கல்ல, ஜடபரதரோடது வந்து பாத்தீங்கன்னா மான நினைச்சதுனால திரும்ப அவர் பிறக்க வேண்டியிருந்துச்சு. ஆனா பிறந்த மாத்திரத்துல பாகவதத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஜடபரதர் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் இல்லை, அவங்கெல்லாம் நல்ல பூர்ண ஞானத்தோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல நல்ல பூர்ண ஞானத்தோட இருந்து கரையேறாங்க. அப்ப ராயலா வந்துட்டு ராயலாவே போயிடுவாங்க, நம்மள மாதிரி ரொம்ப அவஸ்தையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ரமண பகவான் 16 வயசுலேயே வந்தார், வந்துட்டு போயிட்டார், வேலையை முடிச்சுட்டு போயாச்சு. சங்கரன் 32 வயசுல வந்தார், வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். இது மாதிரி பெரியவங்கள்லாம் வந்தோனே ஞானத்தோட வந்துட்டு ஞானத்தோட அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. இது மாதிரி கேட்டுக்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து ஒவ்வொன்றுத்தையா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறார். தத்தர அச்சுதாகா முதல் கேட்டகரி ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்துல அச்சுத்தர்கள்னு சொல்லக்கூடியவங்க என்ன ஆகுறாங்க, இப்ப வந்துருங்க நம்ம வேதா இந்த யோகத்துல சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம்லாம் சொல்றோம்ல, உபாசனைகள், இதெல்லாம் எதுக்காகன்னு இங்க ஆச்சரியர் சொல்றார். அச்சுதாகா, அச்சுதாகான என்ன அர்த்தம், சாலோக்கிய பதவியில் இருப்பவர்கள்னு அர்த்தம். அவங்க என்ன பண்றாங்கன்னா சவிதர்க்க தியான சுகாகா, சவிதர்க்க தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை அடைகின்றவர்களாக இருப்பார்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சவித்தர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன, சவித்தர்க்கம் என்னது, சவித்தர்க்கம் ஸ்தூலத்துல வந்து விக்கிரக ஆராதனை நம்ம பாகவதத்துல பார்த்துருக்கோம்ல, மேல இருந்து கீழே வரைக்கும் சுவாமிய வந்து பாதம் ஒவ்வொரு பாட்டா தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல ரூபத்துல யாரு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றாங்களோ அவங்களுக்கு சவித்தர்க்க சமாபத்தி கிடைக்கும். அவங்க அந்த ஜென்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுலயே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அங்க போய் சாலோக்கியத்துல இருந்துகிட்டு சுவாமியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சுகம் என்ன இருக்கோ அந்த சுகத்தை அனுபவிப்பாங்க. அது மட்டும் இல்ல, சுத்த நிவாசாகன்றதுக்கு அர்த்தம் என்னது, ரெண்டாவது கேட்டகரி சுத்த நிவாசாகா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாலோக்கியத்துக்கு அடுத்தது சாமீபியம். சாமீபியத்துல இருக்கிறவங்க சவிச்சார தியான சுகாகா. சவிச்சாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமிய வெளியில பாத்தீங்கன்னா சவிதர்க்கம், அதே சுவாமிய வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கிரகத்தை ஸ்தூல விக்கிரகத்தை உள்ளுக்குள்ளார சுவாமியோடத நம்ம மனசுக்குள்ளார வச்சு நந்தனார் மாதிரி, யாரு நந்தனார்ல பூசலார் கோயில் கட்டின மாதிரி யார் வந்து உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை பாக்குறானோ, நம்ம சிவமானச பூஜான்னா சொல்றோம்ல, அந்த சிவமானச பூஜா மாதிரி யாரெல்லாம் உள்ளுக்குள்ளார சிவபெருமானை வச்சு இல்லை நாராயணனை வச்சு கோயில் கட்டி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு அர்ச்சனை ஆராதனை எல்லாம் பண்றாங்களோ அந்த சமாதிக்கு என்ன பேரு, சவிச்சாரம் அப்படின்னு பேர். வெளியில இருக்காது, உள்ள நடக்கிறது மனசுல. அது மாதிரி அவங்களுக்கு என்ன சுகம் வந்து பாத்தீங்கன்னா சமாபத்தி அடைஞ்சவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதே சுகம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த நிவாசாகா சவிச்சார தியான சுகாகா. இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதையோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோடையே உள்ளுக்குள்ளார அதோட சுகத்திலேயே இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து மூணாவது சத்யாபாகா. சத்யாபாகான்னு என்ன சுவாமி அப்படின்னா ஆனந்த மாத்திர தியான சுகாகா. பாருங்க, ஆனந்தம் சானந்த சமாபத்தி இருக்குல்ல, சானந்த சமாபத்தி எங்க நடக்கும் அப்படின்னா இந்திரியங்கள்லயும் மனசுலயும் யாரு மெடிடேட் பண்ணி சமாதி பண்றாங்களோ. அப்ப அதுக்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கோம், மொத்தம் சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம், இந்த நாலுத்துக்கும் பேரு என்னது, வெளியில இருக்கிறது என்னது கிராஹ்ய சமாபத்தி. கிராஹ்யம்னா ஆப்ஜெக்ட். அதே இந்த இந்திரியத்துக்கும் மனசுலயும் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு கிரகண சமாபத்தி, இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப எனக்கு ஹல்வா சாப்பிடணும்னு ஆசை வந்தா இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்ல, நான் நல்லா மெடிடேட் பண்ணிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஹல்வாவே தேவையில்லை, அந்த ஹல்வாவோட ஆனந்தத்தை நான் ஹல்வாவை சாப்பிடாம எடுக்க முடியும். மனசுல நான் மெடிடேட் பண்ணிருந்தேன் அப்படின்னா எந்த விஷயத்தை நினைச்சாலும் அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகம் பிராப்தி ஆயிடும் நமக்கு. அப்ப கிரகண சமாபத்தின்னு பேரு. அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சத்யபாகான்னு சொல்லக்கூடியவர்கள் அடைகின்றார்கள், தியான சுகாகா. அதுக்கப்புறம் சஞ்ஞா சஞ்சினக, அவங்க சஞ்ஞா சஞ்சினக அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்னன்னா அஸ்மிதா மாத்திர தியான சுகாகா. அஸ்மிதானா எதெல்லாம் சொல்லியிருக்கோம், அஸ்மிதான்றதுக்கு அர்த்தம் அகங்கார தத்துவம். அகங்கார தத்துவம் என்ன அப்படின்னா எதெல்லாம் அகங்கார தத்துவம் அப்படின்னா, அகங்காரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா
பியூர் அகங்காரத்தை மெடிடேட் பண்றதுங்கிறது ஒண்ணு. அது என்னன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பண்றதுக்கு பேரு என்னது அகங்காரம். அது அப்புறம் பிராணன்ல பண்றதுக்கு பேரும் அகங்காரம்னு பண்ணியிருக்கோம். அப்ப பிராணன்ல தியானம் பண்றவங்களும் நான் பிராணனா இருக்கேன் அப்படின்னு பண்றதும் அகங்கார தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வித்தியாசம் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கிரியா சக்தி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஞான சக்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்திலையும் யார் வந்து சமாதி பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இந்த சஞ்ஞா சஞ்ஞினஸ்ச அப்படின்னா அஸ்மிதா மாத்திர தியான சுகா 95% சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய சுகம் அவங்களுக்கு அந்த லோகத்துல கிடைக்கும். இந்த எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தே அபி திரைலோக்கிய மத்தியே பிரதிஷ்டந்தி, இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சுதாகா சுத்தனிகா நிவாசாகா சத்யபாகா சஞ்ஞா சஞ்சினஸ்ச, இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா திரைலோக்கிய மத்தியே பிரதிஷ்டந்தி. இந்த 4 பேர் எங்க இருக்காங்க, பிரம்மாண்டத்துக்குள்ளாரதான் இருக்காங்க. சத்தியலோகம் எங்க இருக்கு, பிரம்மாண்டத்துக்குள்ளதானே இருக்கு. 14வது லோகம் மேல டெரஸ்ல இருக்கிறது. அப்ப டெரஸ்ல இருந்தாலும் கூட வந்து பிரம்மாண்டத்துக்குள்ள இருந்தானே வந்துடுறீங்க. அதனாலதான் இங்க தெளிவா சொல்லுது, 3 லோகங்களுக்கு மத்தியில தான் பிரதிஷ்டந்தி அப்படின்னா இருக்கிறார்கள். த ஏதே சப்தலோகா சர்வம் ஏவ பிரம்மலோகாக, இந்த 7 லோகங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மலோகம் என்றே சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மலோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் பிரம்மாவோட லோகம் தானே. யாரோட லோகம், சதுர்முக பிரம்மா இருக்காருல்ல, அவர் கிரியேட் பண்ணது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பேரு பிரம்மலோகம்னு பேரு. இருந்தாலும் முக்கிய பிரம்மலோகம் சத்தியலோகம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நல்லா புரிஞ்சுங்க. யாராவது கேட்பாங்க சாலோக்கியம் சாரூபியம் சாயுச்சியம் சாமீபியம் இதெல்லாத்தையும் அடையிறது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிரமாணத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் எந்த இடத்துல. அப்ப என்னோடது என்ன ஞானம் இருக்கு தெரியுங்களா, கம்பேர் ஸ்டடிஸ் நிறைய நான் பண்றேன்ல. அப்ப ஒண்ணு தோணும் போது சாமி எங்க சாமி இதை சொன்னீங்க அப்படின்னா இது மாதிரி அங்க சொல்லியிருக்கும். இப்ப இது வந்து உங்களுக்கு மனசுல வந்துடுச்சு அப்படின்னா, சவித்தர்க்கம் யார் அட்டைன் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சுதாகா பிரம்மலோகத்துல அச்சுத்தர்களா சாலோக்கிய பதவியில இருந்து சுகத்தை அனுபவிப்பாங்க. யாரு வந்து பாத்தீங்கன்னா சவிச்சாரம் தியானம் பண்ணி அந்த சமாதி அடைஞ்சாங்களோ அவங்க சுத்த நிவாசாகா அப்படின்ற சாமீபியத்தை சுகத்தை அங்க அடைஞ்சு பிரம்மலோகத்தை அடைவாங்க அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இங்க இருந்து கனெக்ட் பண்ணி அர்த்தம் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் விதேக பிரகிருதி லயாஹா தூ, விட்டுட்டமே சாமி 2 பேரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா 1வது பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி சொல்லியிருந்தார். விதேக தேவர்கள் அப்படின்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து பவ பிரத்யேகா விதேக பிரகிருதி லயானாம் இருக்கா. எத்தனாவது சூத்திரம் அது பார்த்து சொல்லுங்க. விதேக பிரகிருதி லயானம் பவ பிரத்யேக விதேக பிரகிருதி லயானம் 1ல 25 அந்த ரேஞ்சில் வருது. 19 கரெக்ட். ஆமா ஆமா 19 1:19. அதுக்கப்புறம் தான் மிருது மத்திய சாதனையை பத்தி நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்ப வந்து 1:19 போட்டுங்க. அங்க சொல்லுறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விதமான தேவர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம். 2 விதமான தேவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதேக தேவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி, ரொம்ப முக்கியமானது. விதேக தேவர்கள், விதேகம் அப்படின்னு அர்த்தம் விகத தேகம், தேகம் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி. யாருக்கு தேகம் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்மாத்திரைகளை வந்து தியானம் பண்ணி அவங்களுக்கு ஆசை இல்லாம தன்மாத்திரையில தியானம் பண்ணி நான் பிறக்கவே வேணாம்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதேக தேவர்கள்னு பேர். தன்மாத்திரையில பண்ணியிருப்பாங்க. ஸ்தூல தேகம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஆன் த ப்ராசஸ்ல இருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் பிரகிருதி லயம்னு என்ன அர்த்தம், எங்க இருக்கு பிரகிருதி லயம், எங்க இருக்கு? இல்ல எந்த ஒவ்வொன்னா சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா, சாஸ்மிதாக்கு அப்புறம் பரம் பிரசங்கியானம். அந்த பரம் பிரசங்கியானத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்நியதா கியாதி பண்ணி அந்த மாயாவை பிரகிருதியை என்ன பண்ணணும், இது வேற நான் வேற அப்படின்னு அதை செப்பரேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பேரு அந்நியதா கியாத்தின்னு பேரு. எந்த இடத்துல வருது, பரம் பிரசங்கியானம். இன்னைக்கு காலையில கூட சொன்னேன்.
பிரசங்கியான தியானம்னு பேரு. நம்ம பஞ்சதசிக்காரெல்லாம் பஞ்சதசியில யூஸ் பண்ணுவார். பிரசங்கியான தியானம் அப்படின்னு பேர். அந்த இடத்துல தான் அவித்யாவை என்ன பண்றோம், பிரகிருதின்றதோட ரெப்ரசன்டேட்டிவ் யாரு, சித்தம். அந்த சித்தத்துல விற்த்திகள் இல்லாத சித்தத்தை நம்ம ஆப்ஜெக்ட் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. அந்த சுகத்துக்கு என்ன பேரு, ஆனந்தமய கோஷ சுகம். நம்ம எப்படி டீப் ஸ்லீப்ல ஒரு ஆனந்தம் கிடைக்குதோ அதே சுகம். ஏதாவது கம்பேர் பண்ண முடியுமா? அங்க பிரசாதம் இல்லைங்க. பிரசாதம்லாம் நிர்விச்சாரத்திலே கிடைச்சிருங்க. நிர்விச்சாரத்துல தான் பிரசாதம். இங்க அந்நியதாக்கியாத்தி. அந்நியதாக்கியாத்தியில பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், இது வேற நான் வேற. அந்த இடத்துல ஒரு பெரிய சுகம் கிடைக்கும், பெரிய சுகம் கிடைக்கும். அந்த சுகம் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கத்துல அனுபவிக்கிற சுகம். ஏதாவது கம்பேர் பண்ண முடியுமா? நீங்க எங்கேயாவது கம்பேர் பண்ண முடியுமா? உங்களோட டீப் ஸ்லீப்போட சுகத்தை கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அது ஈஸ்வர சுகம். அது அந்த சுகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைராகியம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா பரவைராகியம். வைராகியம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பிரகிருதியை ஜம்ப் பண்ணி ததா திருஷ்டுக்கு சொருப்பி அவஸ்தானம்னு சொருப்பத்தை அடைஞ்சிருவீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த வைராகியம் வரல அப்படின்னா என்ன பண்ணுவோம், தூங்கி போயிடுவோம். எப்படி நம்ம பொங்கலை சாப்பிட்டு சாப்பாடு தயிர் சாதம் சாப்பிட்டு தூங்கி போறோமோ அதே மாதிரி நம்மளும் அங்க பாத்தீங்கன்னா சுகத்துல மயங்கி போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு, பிரகிருதி லயம்னு பேரு. நம்ம டெய்லி தூங்குற தூக்கம் பாத்தீங்கன்னா பிரகிருதி லயத்தோட ஒரு சின்ன அம்சம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், தூக்கத்துல இருந்து 3 மணி நேரம் 2 மணி நேரத்துல எல்லாம் என்ன பண்றோம், பேக்கப் ஆயிட்டு திரும்ப இந்த நார்மலுக்கு வந்துடும். இதே பிரகிருதி லயத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்லுது, ஈசாவாசியத்துல கூட நான் இதை கோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,00,000 மன்வந்தரம். 3 புராணங்கள்ல பாத்தீங்கன்னா லிங்க புராணத்துல, இதுல விஷ்ணு புராணத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2-3 புராணத்துல இருக்க ஸ்லோகம். அது ஒவ்வொன்றத்தையும் அட்டைன் பண்ணும்போது எத்தனை யுகங்கள் பாத்தீங்கன்னா இருக்கும்னா 1,00,000 மன்வந்தரங்கள் பாத்தீங்க அப்படின்னா பிரகிருதி லயத்தை அடைந்தவர்கள் என்னவாங்க, ஃப்ரீஸ் ஆகி போயிடுவாங்க. வைராக்கியம் இல்லை அப்படின்னா 1,00,000 மன்வந்தரம் கழிச்சுதான் நீங்க வேக்கப் ஆவீங்க. அதுக்கு பேர் பிரகிருதி லயம்னு பேர். அதான் ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம தூக்கம் சின்னது. தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு, டைம் ஸ்பேஸ் மேட்டர் எதுவுமே இல்லைல்ல. சுகம் இல்லை, துக்கம் இல்லை, ஜீவர்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால தான் அங்கே சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரகிருதி லயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா மோட்சம் மாதிரியே இருக்குமா. யதா கைவல்யே அப்படின்னு இந்த பழைய சூத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எப்படி கைவல்ய அவஸ்தையில ஒருத்தன் இருப்பானோ மோட்சத்துல எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரகிருதி லயமும் கூட இருக்கும். விகதஜ்வராகா சொல்லியிருக்கு. எந்த ஒரு துக்கமும் கொஞ்சம் கூட இல்லாத இடம் அந்த பிரகிருதி லயம். ஆனந்தம் தூக்கத்துல அனுபவிக்கிற ஆனந்தமா தூங்கிட்டு இருக்க மாதிரி. ஆனா அங்க ஸ்புரணம் இருக்குமா அப்படின்னா ஸ்புரணம் இருக்காது. நான் சுகமா இருக்கேன்ற ஸ்புரணம் அங்க இருக்காது. ஆனா சுகமா தான் இருப்போம். தூக்கத்துல இருந்தோம்ல சுகமா இருந்தோம். ரீகால் பண்றதுக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் ரீகால் பண்றோம். அதே மாதிரி அந்த பிரகிருதி லயத்துக்குள்ளார போகணும்னா ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. கரெக்டா என்னது, ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. புருஷார்த்தம் அந்த இடத்துல கொஞ்சம் கூட புருஷார்த்தம் இருக்காது. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த மாட்டு இடையன் ஆடு மாடு மேய்க்கிற அந்த தண்டத்தை வச்சுக்கிட்டு சமாதிக்கு போயிடுவான். திரும்ப வேக்கப் ஆயிட்டு வரும்போது அவன் என்ன பண்ணுவான், எங்க தண்டம் எங்கன்னு எப்படி தேடுவானோ நடுவுல இருந்த காலம் 6 மாசமும் எவ்வளவோ ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது. தர்மமும் இருக்காது, அதர்மமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி பிரகிருதி லயமும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா 1,00,000 மன்வந்தரங்கள் ஃப்ரீஸ் ஆகி போயிடுவோம். அந்த இடத்துல புண்ணியம் பாப்பம் எதுவுமே இருக்காது. திரும்ப வேக்கப் ஆகும்போது எங்க விட்டீங்களோ அங்க இருந்து தான் ஆரம்பிப்பீங்க. சரி, நம்ம தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனோன்னு எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், நேத்து நைட் எங்க விட்டோமோ அங்கிருந்து தான் மார்னிங் ஸ்டார்ட் பண்றோம். பிரகிருதி லயத்தை அடைகிறவன் என்ன பண்ணுவான், எங்க இருந்து விட்டுருப்பான், பரம் பிரசங்கியான அந்நியதா கியாத்தி பண்ணாம, அந்நியதா கியாத்திலேயே அந்நியதா கியாத்தி பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருப்பான். விவேகம் பண்ணும் போதே அவன் தூங்கி போயிருப்பான். அப்ப வேக்கப் ஆகும் போது 1,00,000 மன்வந்தரம் கழிச்சு அவன் நம்மள மாதிரி இருக்க மாட்டான். அவன் பாத்தீங்கன்னா பரம் பிரசங்கியானத்துலதான் வேக்கப் ஆவான். அப்ப உத்கிருஷ்டமானு கேட்டீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டமானது பிரகிருதி லயம். ஆனா 1,00,000 மன்வந்தரம் வேஸ்டா போயிடும். அதுதான் நம்ம பாத்தீங்கன்னா சொல்றோம், ஐயோ புருஷார்த்தம் இல்லாம போயிடுமே அப்படின்னு.
ஆனா அவனுக்கு தெரியுமா அந்த 1,00,000 மன்வந்தரம்னு? தெரியாது, தெரியாது. நம்ம தூங்கி எந்திரிச்சோன்னே எத்தனை தூங்கிட்டு இருக்கும் போது எவ்வளவு நேரம் தூங்குறோம்னு நமக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு அறிவும் இல்லை, டைம் இல்லைல்ல அங்க. அதே மாதிரி பிரகிருதி லயம். அப்ப விதேக தேவர்கள் அப்படின்னா, விதேக தேவர்களுக்கும் பாத்தீங்கன்னா தேகம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தத்துவத்திலையும் போய் தேகம் இல்லாம ஃப்ரீஸ் ஆகி கிடப்பாங்க. தன்மாத்திரா ரூபம்னு பேர். விதேக தேவர்களுக்கு என்ன பேரு? தன்மாத்திரா ரூபத்துல இருப்பாங்க, சரீரம் இருக்காது. அதே மாதிரி பிரகிருதி லயத்துல இருக்கிறவங்களுக்கும் சரீரம் இருக்காது. இந்த 2 பேரோட கதி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, விதேக பிரகிருதி லயாஸ்து மோக்ஷபதே வர்த்தந்தே. இந்த 2 பேருமே எந்த எந்த மார்க்கத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதே அப்படின்னா என்ன அர்த்தம்? மோக்ஷபதே அப்படின்னா மோட்சத்தோட பதத்துல இருக்காங்க, அந்த பதத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அந்த மார்க்கத்துல இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா வர்த்தந்தே ந லோக மத்தியே நியஸ்தா இது. அவர்கள் இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளார லோகத்துக்குள்ளார இல்ல, அவங்க மோட்ச மார்க்கத்துல இருக்காங்க. அதனால ஏதத்து யோகினா சாட்சாத் கர்த்தவ்யம். இதனால பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோகங்கள் மத்தியில இல்ல, அவங்க பாத்தீங்கன்னா ஏதத்து யோகினா சாட்சாத் கர்த்தவ்யம் சூரியத்வாரே சமயம் கிருத்வா தத்தோ அந்யத்ராபி. அப்ப என்னன்னா யோகிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சூரிய துவாரத்துல சாட்சாத்காரம், சூரியனை பாத்தீங்கன்னா பார்த்து சம்யமம் பண்ணி அதை பாத்தீங்கன்னா சாட்சாத்காரம் பண்ண வேண்டியது. என்னது அப்படின்னா கிருத்வா அந்யத்ராபி அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்ற விஷயங்கள்லையும் சம்யமம் பண்ண வேண்டும். இத பாத்தீங்கன்னா சூரிய துவாரத்துல வச்சுக்கங்க, ஜோதிய வச்சுக்கங்க, இல்ல பிராணனை வச்சுக்கங்க, அகங்கார தத்துவம் வச்சுங்க, இல்ல தன்மாத்திரை வச்சுக்கங்க, இல்ல ஸ்தூல ரூபம் வச்சுங்க. இதுல எதுலையாவது நீங்க என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா சம்யமத்தை ஆரம்பிச்சுதான் ஆகணும். சொன்னதுக்கு பிறகு சொல்றாரு, அல்லது வேறு இடத்திலாவது தத்துவ அந்நியத்ராபி அப்படின்னு என்ன அர்த்தம்? சூரிய துவாரம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்னெல்லாம் சாய்ஸ் இப்ப பார்த்துருக்கோமோ, ஆனா என்ன பண்ணணும்? காமியம் வச்சுங்க, சம்சாரத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கணும். மோட்சத்தை மட்டும் லட்சியமா வச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா சம்சாரத்தை தாண்டி போயிடும், முக்திக்கு ஹெல்ப் ஆயிடும், கதா திருஷ்டிக்கு சுருப்பி அவஸ்தானத்துக்கு போயிடும். எங்கேயாவது ஸ்ட்ரெக்காய் நின்றுட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், போச்சு. இங்க சொல்லியிருக்க மாதிரி இத்தனை கல்ப காலம் அத்தனை கல்ப காலம் பாத்தீங்கன்னா அந்தந்த லோகத்துல வாசம் பண்ணி, அதுக்கப்புறம் திரும்ப இந்த பூமிக்கு திரும்ப பாத்தீங்கன்னா சாதனையை பண்ணி திரும்ப நம்ம போகும். அதுக்கு இப்பவே பெஸ்ட் என்ன பண்ணணும்? சாதனைய பண்ணணும். ஆனா டெஸ்டினேஷன் என்ன வைக்கணும்? திரஷ்டாவை அடையிறது. திரஷ்டாவை அடையிறது தான் லட்சியம், லோக்கங்களை அடையிறது லட்சியம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டு அனுஷ்டானத்தை கண்டிப்பா பண்ண வேண்டும். ஏத்தன் தாவத்து அபியசேத், ஏத்தத்து தாவத்து அபியசேத், அது வரைக்கும் அபியாசம் பண்ண வேண்டும். எது வரைக்கும்? யாவதிதம் சர்வம் தர்ஷ்டமிதி, எது வரைக்கும் இது எல்லாம் எனக்கு பாத்தீங்கன்னா பார்க்கப்பட்டதாகுமோ அது வரைக்கும் அபியாசத்தை செய்ய வேண்டும். நம்ம காலையில பாடம் பார்த்துட்டு இருக்கோம்ல, என்ன பார்த்துட்டு இருக்கோம்? திருஷ்யம் சர்வம் அனாத்மா ஸ்யாத் திருகேவ ஆத்மா விவேகினஹ. எனக்கு எல்லாம் திருஷ்யமாகிற வரைக்கும், எல்லாம் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் சமாதி எங்க நடக்கும்? சவிதர்க்கம் ஆப்ஜெக்ட்ல, சவிதர்க்கம். அதுக்கு அடுத்த சமாதி எங்க நடக்கும்? இந்திரியத்துல. அதுக்கு என்ன பேரு? சானந்தம். அப்போ சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், இந்த நாலும் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல நடந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இந்திரியத்திலையும் மனசுலையும் பண்ணும்போது சானந்தம். அப்புறம் அகங்காரத்துல மெடிடேட்டரையே மெடிடேட் பண்றதுக்கு பேரு சாஸ்மிதா, இல்லைன்னா பிராணன்ல பண்றதுக்கு சாஸ்மிதான்னு பேரு. இந்த 6 சமாதிகளையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்க நேத்தி பண்ணிக்கிட்டு போனாலும் வேதாந்த திருஷ்டியில இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம்னு ஒவ்வொன்றத்தையா இருந்து நெகேட் பண்ணிக்கிட்டு போனாலும் இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி ஆகும். புத்தியில புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே விசிபிளே இல்லை. அதனால வைராக்கி வரவே வராது. உங்களுக்கு எப்ப நீங்க இந்திரியத்துல நின்றுக்கிட்டு இது எல்லாம் சர்வம் எஸ்டாப்ளிஷ், இந்திரியத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு வெளியில பார்த்தாதான் எனக்கு அந்நியமானது இது அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வைராக்கியம் வரும். இல்லைன்னா வைராக்கியம் வராது.
ஆமா. அப்ப எப்படி வரும், வேற எதுல வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில ஒண்ணு நம்ம பார்த்தோம் தெரியுங்களா, ஆச்சரியார் சொல்லியிருந்தார், உங்களுக்கு வந்து அவித்யா வந்து விசிபிள் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா அவித்யாவோட காரியத்துக்குள்ளார நம்ம பிரவருத்தி ஆகிட்டு இருக்கோம். அவித்யாவோட காரியத்துல பிரவருத்தி ஆயிட்டு இருக்கும் போது எங்க ஆச்சரியார் சொல்லுவாரு, ஒரு மரத்துல ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்க கிளையவே வெட்டுவானா? முட்டாள். இந்த ஜோக்கு இதுக்கு என்ன, ஆமா, இந்த முட்டாள்களோட ராஜா கதையெல்லாம் இருக்கு, ராஜா மந்திரி கதையெல்லாம் இருக்கு. ஆமா, மகாகவி காளிதாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காளிதாசன் ஆகிறதுக்கு முன்னாடி அதுதான் பண்ணிட்டு இருப்பார். தான் உட்கார்ந்து இருக்க மரத்தோட கிளைய தானே வந்து பாத்தீங்கன்னா வெட்டிட்டு இருக்க, ரொம்ப புத்திசாலி. வெட்ட முடியுமா அப்படி? இப்ப நீங்க தேகத்துல தானே இருக்கீங்க, உதாசீனப்படுத்துங்க பார்க்கலாம். தேகம் நான் இல்லை, சாப்பிடாதீங்க. வலி வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சகிச்சுக்க முடியுமா? அவ்வளோலாம் வேணாம். நீங்க வந்து அவ்வளோலாம் போய் வேணாம், உங்க தேகத்தோட சம்பந்தம் இருக்கிறவங்களோட உதாசீனப்படுத்தி பாருங்க. இது என்னோட அப்பா இல்லை, இது என்னோட அம்மா இல்லை, இது என்னோட கணவன் இல்லை, என்னோட சில்ட்ரன்ஸ் இல்லை, தேகத்தை கூட வேணாம், தேகத்தோட சம்பந்தம் இருக்கிறத கூட நம்மளால என்ன பண்ண முடியல, ஆப்ஜெக்ட் பண்ணி உதாசீனப்படுத்த முடியல. இது பொய், இது மித்தியா அப்படின்னு பண்ண முடியல, இது திருஷ்யம் அப்படின்னு பண்ண முடியல. அப்ப நம்ம எங்க இருக்கோம்? தேகத்துல. நிர்விகாரமா இருக்க முடியுமா? திரஷ்டா இன்னைக்கு காலம் தான் பார்த்துருக்கோம். திரஷ்டாவை நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாட்சியில இருக்கீங்கன்னா நிர்விகாரம் தான் சாட்சி. அப்ப நமக்கு சுத்தி நம்ம நடக்கிற எந்த விஷயத்திலையும் நமக்கு வந்து நிர்விகாரமா இருக்க முடியுதா? எந்த ஒரு இது இல்லாம, சஞ்சலமே இல்லாம பார்ப்பவனா இருக்க முடியுதானே? இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுத்துக்கு மேல ஏறினதுக்கு பிறகுதான் கீழே இருக்கிறத என்ன பண்ண முடியும், நெகேட் பண்ண முடியும். நீங்க இந்திரியத்துல எஸ்டாப்ளிஷ் ஆனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், விஷயத்தை வந்து இது பொய் அப்படின்னு நெகேட் பண்ண முடியும். நீங்க மனசு தத்துவத்துல நின்னாதான் என்ன பண்ண முடியும், கீழே இருக்க இந்திரியத்தை இது இல்லை அப்படின்னு நெகேட் பண்ண முடியும். மேல மேல ஏற ஏற கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நெகேட் பண்ண முடியும். நான் இருக்கிற இடத்துலயே இருந்துகிட்டு இருக்கிற கிளையவே வெட்ட முடியாது. மனசு நல்லா புரிஞ்சுது. அப்ப அதான் இங்க ஆச்சரியார் என்ன சொல்றாரு, லய பிரக்கிரியா இருக்குல்ல, லய பிரக்கிரியால வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா லய பிரக்கிரியா சொல்லுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிம்பிள் லய பிரக்கிரியால சிம்பிள், சொப்பனத்துல இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து ஜாகிரதம் பொய்யா உண்மையா? சரி சரி, அங்க சொப்பனத்துல ஜாகிரதம் பொய்யாயிடுது. வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் ஜாகிரதத்துக்கு வந்தோன்னு சொப்பனம் பொய். சரி, சொப்பனம் கண்டுகிட்டு இருக்கும் போதே சொப்பனம் பொய்யா? ஜாகிரதத்துல இருக்கும் போதே ஜாகிரதம் பொய்ன்னு சொல்ல முடியுமா? புரியுதா உங்களுக்கு? இப்ப ஜாகிரதம் யாருக்கு சம்பவிக்குது? ஸ்தூல பிரதானம், ஸ்தூல தேக பிரதானம், ஸ்தூல தேகமும் இந்திரியங்களும் பிரதானமா இருக்கிறது ஜாகிரதம். இப்ப சொப்பனம் எங்க சம்பவிக்குது? மனசு. மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் சம்பவிக்கிற இடம். இப்ப நீங்க மனசுல எஸ்டாப்ளிஷ் ஆகுறீங்க, டெய்லி மனசுல நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகும் போது ஜாகிரதம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உங்க சரீரத்துக்கு யாராவது ஸ்தூல தேகத்துக்கு ஒரு மாலை போட்டு, பூ மாலை ரோஜா மாலை போட்டாலும் நமக்கு தெரியாது, செருப்பு மாலை போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது, இவன் எனக்கு செருப்பு மாலை போடுறான், எனக்கு ரோஜா மாலை போடுறான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஸ்தூலத்துல இருக்கிற கான்சியஸ்னஸ் என்ன ஆகி போச்சு, மனசுல போய் நின்றுச்சு. அப்போ மேல போகும்போது கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? மனஸ்தத்துவத்துல நின்றுட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த ஸ்தூல தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா உதாசீன பாவத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா பிராண தத்துவத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா தூக்கத்துக்கு பிராணம் தான் அங்க இருக்கு. தூக்கத்துல இருந்தீங்கன்னா மனசு புத்தி எல்லாம் இருக்கா இல்லையா? அப்போ அதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னுத்துக்கு மேல ஏற ஏற கீழே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆயிடும், அதோட அஸ்தித்வம் இல்லாம போயிடும். இதுக்காக தான் மனோ வாக் பிரம்மேதி உபாசித்த இந்திரியங்களை இது பண்றது, மனோ பிரம்மேதி உபாசித்த மனசுல நிக்கிறது. அப்புறம் வந்து சமாதி பண்றது, இதெல்லாம் சமாதிக்காக. சமாதினா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோம்?
அப்படின்னு கேட்டீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுறது, திருப்புட்டி இல்லாம போறதுதான் சமாதி. பார்க்கின்றவன், பார்க்கப்படும் வஸ்து, தியானம், இந்த மூணு ஒன்னாயி அந்த தத்துவமாவே இருக்கிறது தான் தத்வீபூதக. அந்த தத்துவமாவே ஆகிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதி அப்படின்னு பேர், சமதாவஸ்தா அப்படின்னு பேர். அப்ப நீங்க மனச வந்து பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு, நான் அந்த மனசுதான் பிரம்மம் பிரம்மம்னு உபாசிச்சு அந்த மனசோட அந்த மெடிடேட் பண்றவனு என்ன ஆயிடுவான், ஒன்னாயிடும். மெரிச்சானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு மனசா ஆயிட்டதுக்கு பிறகு மனசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தூல தேகம் இல்லவே இல்லை, அது நெகேட் ஆயிடும். பிராணனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, பிராணமயமா ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூக்ஷ்ம தேகம் அங்க இல்லாமையே போயிடும். அதுக்கப்புறம் வந்து சொரூபத்துல சமாதி பண்ணும்போது, தர்ஷ்டால சொரூப பண்ணும்போது பிராணனும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா அதையும் தூக்கி போட்டுரும். இந்த பலம் வந்து பாத்தீங்கன்னா மேல மேல ஏறதான் கீழே கீழே இருக்கிறது நமக்கு வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. கட்டோபனிஷத்துல வந்து 3:11 மூணாவது வள்ளி, அதுல வந்து பாத்தீங்கன்னா 13வது மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெஃபரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இந்த விஷயத்திலேயாவது இல்ல மற்ற விஷயங்கள்லயாவது பண்ணணும் சம்யமத்தை. ஏதத்து யோகினா சாட்சாத் கர்த்தவ்யம் சூரியத்வாரே சம்யமம் கிருத்வா ததோ அந்யத்ராபி. ஒன்னு சூரியன்ல சம்யமம் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா மற்ற இடங்கள்லயாவது சம்யமம் பண்ணுங்க. அப்படி சம்யமம் பண்ணி சாட்சாத்காரம் அந்தந்த விஷயத்தை பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பா இந்த ஒவ்வொன்றா நீங்க சவித்தர்க்கம் நிறுவித்தர்க்கத்தை தாண்டி 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 நீங்க போய் தான் ஆகணும் லய பிரக்கிரியா. இதுக்கு எங்க சுவாமி மந்திரம் இருக்கு அப்படின்னா தான் அதுக்கு தான் மந்திரத்தோட பிரமாணம் சொல்றோம். கட்டோபனிஷத்துல 3:13 எச்சேது வாங் மனசி பிராஜ்ஞா. புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணட்டும் அப்படின்னா மனசுல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை லயம் பண்ணட்டும். எடுத்தோன்னா அங்கே பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் விஷயங்களை என்ன பண்ணணும், இந்திரியத்துல லயம் பண்ணட்டும். இந்திரியத்தை என்ன பண்ணட்டும், மனசுல லயம் பண்ணட்டும். மனசை என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டா தது எச்சேது ஞான ஆத்மனி. ஞான சுரூபமா இருக்கிற புத்தியில இந்த மனதை லயம் பண்ணட்டும். ஞான ஆத்மனி மகத்தி நியச்சே. இந்த புத்திய வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் புத்திய மகத்தத்துவத்துல லயம் பண்ணட்டும். இண்டிவிஜுவல் புத்திக்கு மகத்துக்கு என்ன ஸ்பெஷல், மகத்து பிராணன். பிராணன் மகத்துனா பிராணன். இண்டிவிஜுவல் புத்தியை வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கும் மனசுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நான் சொல்லியிருக்கேன். சஞ்சலமா இருந்தா மனசு, சாலிடா இருந்துச்சுன்னா ஒரே தாட்ல நின்றுச்சுன்னா அது புத்தி. அந்த ஒரே புத்தியையும் கூட வந்து பாத்தீங்கன்னா ராம் 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 ராம்னு சாலிடா போயிட்டே இருக்கு அப்படின்னா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது தெரியுங்களா உங்களுக்கு, அந்த தாட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஃபர்ஸ்ட் ராம் 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 பண்ணும்போது சலிச்சுக்கிட்டு இருக்கோம் வேற வேற விஷயங்கள்ல, மனத்தத்துவத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ராம் ராம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாலிடா இருக்கு அப்படின்னா, எல்லா காலங்கள்லயும் ராம் ராம் போயிட்டே இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க புத்தி தத்துவத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். எப்ப அந்த ராம் ராம்ன்றது தாட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம போகுதோ அப்ப வந்து உங்க மனசு புத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண தத்துவத்துல லயமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா புத்தி இருக்குன்றது தெரியவே தெரியாது, வெறும் பிராணன் மட்டும் போயிட்டே இருக்கும். இந்த திரஷ்டா இருப்பான், பிராணன் இருக்கும், வேற எந்த மனசுன்னு புத்தின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அப்ப அந்த புத்திய கூட நீங்க என்ன பண்ணணும், மகத்தீன்னு எச்சேத்து, மகத்தத்துவத்துல பிராண தத்துவத்துல லயம் செய்யட்டும். அந்த மகத்துல பிராணன்ல லயம் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணட்டும், தது எச்சேது சாந்த ஆத்மனி. அந்த பிராணனை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா இது ஷேடோ, இந்த இதுவும் திருஷ்யம், இதுவும் அவித்யாவோட காரியம் அப்படின்னு அதையும் தூக்கி தன்னிடத்துல லயம் பண்ணிட்டு தானாய் நிற்கட்டும். இதான் லய பிரக்கிரியா. இதே பஞ்சீகரணம்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து சங்கரர் பண்றார். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், அகாரம் உகாரம் மகாரம். ஸ்தூல தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட அகாரத்தோட சொல்லி அதை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துல என்ன பண்ணணும், விராட்ட ஹிரண்ய கர்ப்பன்ல லயம் பண்ணணும் அப்படின்னு சூக்ஷ்ம தேகத்துல ஸ்தூல தேகத்தை லயம் பண்ணி, ஸ்தூல தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்க லயம் பண்ணணும், காரண தேகத்துல லயம் பண்ணணும்.
அப்படின்னு சொல்லி மகாரத்துல லயம் பண்ணி, மகாரத்தை எங்க லயம் பண்ணணும்? தன்னிடத்துல லயம் பண்ணிட்டு தானா ஆத்மாவா இருக்கணும், துரியமா நிக்கணும் அப்படின்னு மாண்டூக்கிய உபனிஷத்தும் அதான் சொல்லுது 12 மந்திரத்துல. அதேதான் பாத்தீங்கன்னா பஞ்சீகரண டெக்ஸ்ட்லயும் ஆச்சாரியர் லய பிரக்கிரியாவை சொல்றார். அப்ப நீங்க ப்ராசஸ் போனீங்க அப்படின்னா, அனுபூதி ப்ராசஸ்ல போறீங்க அப்படின்னா, முனிவர்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1000 வருஷம் உட்காந்துக்கிட்டு, 100 வருஷம் 200 வருஷம் புத்து முளைக்கிற வரைக்கும் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ முனிவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் தான். இது எவ்வளவு டைம் எடுக்கும் சுவாமி அப்படின்னா, அவங்கவுங்களோட டிபெண்ட்ஸ் எல்லாமே. நம்ம எப்படி நம்மளோட சாமர்த்தியம் எது இருக்கோ மெதுவா மெதுவா லயப்படுத்திக்கிட்டே போறோம். அப்ப அந்த லய பிரக்கிரியா பாத்தீங்கன்னா அதுதான் நிருத்தியாசனம் சொல்லக்கூடியது. கடைசியில பாத்தீங்கன்னா சுவானுபவத்துல நிற்கிறோம். இதான் விஷயம். அப்போ எல்லா இடத்துலயும் இதான் சொல்ல போகுது. இதுலயும் வரப்போகுது. நம்ம அடுத்த கிரந்தம் ஜீவன் முக்தி விவேகம் எடுக்க போற அதுலயும் இதே விஷயம் தான் சொல்ல போறோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கோமோ அவங்க எல்லாம் கண்டிப்பா யோகியா இருக்கணும், மோட்சத்தை அடையணும் அப்படின்னு முயற்சி பண்றோம் அப்படின்னா, சவித்தர்க்கத்தை என்ன பண்ணி ஆகணும்? ஆரம்பிச்சுதான் ஆகணும். ஒரு 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 தியானத்தை பண்ணாம, ஸ்தூல தியானத்தை பண்ணாம நீங்க ஹை ஜம்ப் பண்ணி நான் ஆத்மால போய் நிக்கிறேன் சுவாமி அப்படின்னா ஆத்மால நிக்க முடியாது. தெருவுல தான் நிக்க வேண்டியது. ஏதாவது ஒரு தலைவலி வந்தா பாத்தீங்கன்னா இக்னோர் பண்ண முடியாது. நம்மளுடைய குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிராக்சர் ஆனா கூட நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம்? ஐயோ ஆயிப்போச்சே அப்படின்னு பதறிக்கிட்டு இருப்போம். மமகாரத்திலேயே நமக்கு என்ன ஆயிடும் ப்ராப்ளம்? அகங்காரத்துல இல்ல, இந்த தேகத்துலதான் அகங்காரம் இருக்கு. அகங்காரத்துக்கான விஷயமா இருக்கிற தேகத்துக்கு இல்ல, மமக்கார விஷயமா இருக்கிற வெளியில இருக்கிற விஷயங்கள்லயே யாராவது உங்க 2 வீலர் யாராவது தூக்கிட்டு போயிட்டான், அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடும். காருக்கு ஏதாவது ஒருத்தன் பாத்தீங்கன்னா கண்ணாடியை உடச்சிட்டு போயிட்டான், ரொம்ப போயிடும். மறுநாள் கால டென்ஷன் ஆயிடும். மமக்கார விஷயம் தானே. அப்ப என்னுடையதுன்ற விஷயத்துல லேண்ட பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஒரு அடி லேண்ட் எடுத்துக்கிட்டான், காம்பவுண்ட் கேட்ட பாத்தீங்கன்னா தள்ளி போட்டா, இருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? அப்ப லேண்டோ இல்ல வேற நம்ம என்னுடையதுன்னு நம்ம சொல்றமே, இதுல ஏதாவது நடந்தாலுமே நமக்கு பாத்தீங்கன்னா பதறுது இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எங்க நிக்கிறோம்? தெருவுல நிக்கிறோம்னு அர்த்தம். அதுக்காக நான் சொல்றேன், முச்சந்தியில நின்றுவிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஒரு சின்ன விஷயத்த வேதனையை பாத்தீங்கன்னா என்ன ஆகணும் ஆகட்டுமே, நான் தேகம் நான் இல்ல விட்டு போக வேண்டியதுன்னு. புரியுதா உங்களுக்கு? தேகம் நான் இல்லைன்னு புரியுதா? புரியுது. இருக்க முடியுதா? புத்திக்கு புரியுது, ஆனா இருக்க முடியல. புத்திக்கு நல்லா புரியுது நான் தேகம் இல்லை, நான் திரஷ்டான்னு. ஆனா தேகத்துக்கு ஏதாவது நடக்கும் போது நம்மளால தாங்க முடியல, அதை உதாசீனப்படுத்த முடியல. ஏன் உட்காருங்க ஒரு 1/2 மணி நேரம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஜாயிண்ட் இல்லை நான் ஜாயிண்ட் இல்லைன்னு உட்காருங்க பார்க்கலாம். பால்காரன் வந்தான் அப்படின்னா பால்காரன் வந்துட்டு போட்டோம், நான் தியானம் தான் முக்கியம். போஸ்ட்மேன் வரட்டும், எனக்கு தியானம் தான் முக்கியம். இதுல பிளிப்கார்ட்ல ஏதாவது ஐயோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர்டர் பேக்கப்பா எந்திரிச்சு போய் வாங்குறோம்ல, அப்ப தியானத்தை விட்டுறோம்ல. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நம்ம ஸ்தூலத்துல நின்று விடும். அப்ப ஸ்தூலத்துல இருந்து நீங்க என்ன பண்ணி ஆகணும்? சவித்தர்க்கத்துல ஏதாவது ஒண்ணுத்த கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், அப்படி மெதுவா 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 இன்ட்ரோவர்ட் ஆகிட்டே போகணும். கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, 2வது அத்தியாயத்துல ஒரு மந்திரம் இருக்கு. முதல் மந்திரம் 2வது அத்தியாயத்துல முதல் மந்திரமே இருக்கு கட்டோபனிஷத்துல. பராஞ்சிகாணி வியதர்ணத் ஸ்வயம்பூஹு பராங் பஷ்யதி நாந்தராத்மன். படைக்கும் போதே பகவான் எல்லாத்தையும் வெளியில போற மாதிரியே படைச்சிட்டார். அதனால பாத்தீங்கன்னா அந்தராத்மாவை எவனும் பார்க்கவே மாட்டேன்றான். நம்ம எல்லாம் வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கஷ்டித் தீரக பிரத்யேகாத்மான ஐக்ஷத்து. யாரோ ஒரு தீர புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா அந்தராத்மாவை பார்க்கிறான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிருத சக்ஷு, முக்கியமான வார்த்தை, உள்முகமா திரும்பியவனாக. இந்த உள்முகமா திரும்புறதுலதான் இத்தனை ஸ்டேஜஸ் வருது. ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க கிராஸ் பண்ணி அந்தர்முகமா ஆகிட்டே போகணும். எடுத்தோன்னு ஒரு ஹை ஜம்ப் பண்ணலாமா? டைரக்டா பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு. நேற்று ஒருத்தர் பாத்தீங்கன்னா நாக்பூர் கோர்ஸ்ல பண்ணவர், அவர் கோர்ஸே ஒழுங்கா பண்ணல. நாக்பூர்ல தயானந்த ஆசிரமத்தோட ஒரு இது இருக்கு, ஒரு ஆசிரமம் இருக்கு. நல்ல ஒரு டாக்டர் கீதான்னு ஒரு அம்மா தான் அங்கே இப்போ என்ன பேரு தெரியல, பழைய பேர் டாக்டர் கீதா. அவங்க தான் அங்கே கோர்ஸ் ஆச்சாரியர்.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் எடுத்தாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து அரைகுறையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைப்போலார் ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தர். பைப்போலார் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க, இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க. அவங்கள வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது. அந்த கோர்ஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு நிர்வாணம் பண்ணியிருப்பாரு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கோயிடு அது. பிரம்மச்சாரிகள் பிரம்மச்சாரிணிகள் எல்லாம் இருக்காங்க, ஸ்திரீகள் எல்லாம் இருப்பாங்க. இப்படி ஒரு ஆள் வந்து நின்று என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க பாதியில். கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. பாவம் பார்த்தாங்க, பாவம் பார்த்து இதை அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு டைமில் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, அனுப்பிட்டாங்க. சிரவணம் முடியவே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தார். மெடிசின் வந்து ரொம்ப பைப்போலார் இதுக்கு வந்து மெடிசின் ரொம்ப ஹெவியாக என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிசின் என்னென்னா தூங்க வச்சுக்கிட்டே இருக்கும், வேறு எதுவும் இல்லை. அவங்களோட மெடிசின் எல்லாமே தூங்க வைக்கிற மெடிசின். அந்த போதையிலேயே, கஞ்சா போதையிலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மெடிசின் எல்லாமே. இந்த மெடிசனை எடுத்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட வரும்போது என்ன சொன்னார், கொஞ்சம் சாதனையை பண்ண சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, காயத்ரி ஒழுங்காக பண்ண வச்சு புத்தி சக்தி சரியாயிடும், காயத்ரி மாதிரி அற்புதமான மருந்து வேற இல்லை அப்படின்னு கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சார். நல்லா இருந்தாருங்க. நடுவில் இந்த காயத்ரியோட விசித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி சக்திக்கானது, இரண்டே கர்ப்ப தத்துவம், அதுதான் கரெக்ட் பண்ணுவாங்க. மெடிசின், கரெக்டான மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி தான். பண்ண ஆரம்பிச்சாரு. 2 கால சந்தியா, 3 காலம் பண்ண முடியல சாமி, நான் 2 காலம் பண்றேன் அப்படின்னு. சந்தியாவை நிறைய பண்ண தெரியல யாருக்கும். வெறும் சந்தியா மந்திரத்தை, காயத்ரி மட்டும் சரி எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படியே புத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஆரம்பிச்சு, தெளிவாக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. அபியாசத்துல வந்து தொடர்ந்து பண்ணணும்ல, அபியாசத்தோட திரும்ப பழைய நிலைக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, மெடிசின் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பேராசிட்டமல் ஒரு 500 எடுத்தேன்னு வச்சுங்களேன். நான் என்னைக்காவது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் ஜிகிஜிகின்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, கஞ்சாவுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிட்டமல் 500 போதை, வேற எதுவும் இல்லை. போட்டோன்னா மறுநாள் காலையில் ஜீவன் முக்தன் மாதிரியே எனக்கு இருக்கும் ஃபீலிங். எப்படி இருக்கும்? பேராசிட்டமல் 500 வேல்யூ அப்படியே நமக்கு மனசு இருக்கிறதே தெரியாது, அப்படியே பொம்மை மாதிரியே இருக்கும். அப்படியே இருந்துட்டு இவருக்கு வந்து மெடிசின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டோஸ் மெடிசின் தான் இவருக்கு. எல்லா மெடிசன், ஆன்டிபயோட்டிக்கும் ஸ்லீப்பிங் டோஸ் தான். அதை சாப்பிட்டோன்னே எப்படி இருக்குன்னு அந்த உலகமே தெரியாதுங்க. உலகமே தெரியாத மாதிரி இருந்துட்டு அவர் என்ன நினைச்சிட்டாரு, நான் சொருப்பத்தில் தான் சாமி இருக்கேன்ட்டு. கூறு கெட்ட குக்கர்ன்னு சொல்லுவேன் நான். கூறு கெட்ட குக்கர்னு என்ன தெரியுங்களா? தெரியாது அவங்களுக்கு. திட்டுறதுல வந்து பார்த்தீங்கன்னா கூறு கெட்ட குக்கரு, அறவேக்காடு இல்லை. குக்கருக்குள்ளார என்ன இருக்குன்னு குக்கருக்கு தெரியாது. அதுக்குள்ளார பருப்பு வைக்கிறோமா, அதுக்குள்ளார ரைஸ் வைக்கிறோமா, அதுக்குள்ளார வெஜிடபிள் வைக்கிறோமா, ஏதாவது குக்கருக்கு தெரியுமா தனக்குள்ளார இது இருக்கு அப்படின்னு? அது சும்மா விசில் அடிக்கும், வெந்தா விசில் அடிக்கும், அவ்வளவுதான். அதுக்கு தெரியவே தெரியாது தனக்குள்ளார என்ன இருக்குன்னு. அதுக்கு பேர் தான் கூறு கெட்ட குக்கரு அப்படின்னு திட்டுறது. சாதுக்கள் மத்தியில திட்டுற வார்த்தை இதெல்லாம். மதுரை பக்கம் வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, கூறு கெட்ட குக்கர்னா தான் என்னவா இருக்குன்னே நமக்கு பேராசிட்டமல் 500 போட்டாவே தெரியாது. பேராசிட்டமல் 500 போட்டாவே ஒரு தாமசத்துக்கு கொண்டு போயிடும் நம்ம மைண்டை. இதெல்லாம் நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் தெரியுங்களா? சும்மா கேட்டு போறதுக்காக இல்லை. அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பேராசிட்டமல் 500 போட்டிங்க அப்படின்னா, ஏதாவது போட்டிங்கன்னா என்னன்னு பார்க்கணும். அதுக்காக தான் சொல்றது. இதெல்லாம் முக்தி அடைஞ்ச மாதிரியே இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா உங்களுக்கு? யோக சூத்திரத்துல ஒரு தடையா 14 அந்தராயங்கள்ல ஒண்ணு வச்சிருக்காரு. என்ன பேர் தெரியுங்களா அதுக்கு? தியானம் 1, அதுக்கப்புறம் இன்னொன்னு 2வது இல்ல 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 திருசங்கு சொர்க்கம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். இல்ல அது இல்ல. அலப்த பூமிகத்துவம். ஒண்ணு வந்து தமோ குண பிரதானமா இருக்க தியானம். இப்ப திருவண்ணாமலையில நீங்க எங்கெல்லாம் மெடிடேஷன் பண்ற இடம் இருக்கோ, காசி, அதே போல ரிஷிகேஷ், ஹரித்வார், இங்க எல்லாம் போனீங்கன்னா எரும மாடு மாதிரியே நிறைய ஜீவர்கள் அலைவாங்க. எரும மாடு மாதிரியே. ஏன்? நான் கூறு கெட்ட குக்கருங்க, தான் என்னவா இருக்குன்னு தெரியவே தெரியாது. என்ன அப்படின்னா தாமச பிரதானம். தான் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்குது, பசிக்குதுன்றது கூட தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரம பிடிச்ச மாதிரியே அலையிறது. எல்லா ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்லையும் இருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன பேரு? தியானம்னு பேரு. அகர்மண்யதா. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அகர்மண்யதா. எந்த கர்மமும் பண்ண மாட்டான்.
அப்படியே இருப்பான். திருவண்ணாமலையில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ரொம்ப ப்ராப்ளம். அவங்களோட வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது. போயான்றணும், வெளில போய் ரோட்ல போய் நின்றுக்கோ, நீ ஜீவன் முக்தர்னா ரோட்ல போய் நின்றுக்கோன்னு சொல்லிடணும். தமோ குணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, பேராசிட்டமல் 500 சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த தியானத்துல எந்த கர்மமும் பண்ண முடியாது, ஆனா முக்தி ஸ்டேட்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். பிரகிருதி லயத்தோட லைட்டான அம்சம் அது. ரைட்ஸா? அதுக்கப்புறம் அலப்த பூமிகத்துவம்னு ஒண்ணு, ரெண்டாவது கேட்டகரி. திருசங்கு சொர்க்கம் மாதிரி இந்த இந்த முக்தனாவும் இருக்க மாட்டான், அதே நேரத்தில் பந்தனாவும் சம்சாரியாவும் இருக்க மாட்டான். நடுவில் போய் எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிரும் வண்டி. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற வண்டிக்காக பாசிங்காக போய் நடுவில் நின்று போச்சு. இந்த ஸ்டேஷனும் இல்லை, இந்த ஸ்டேஷனும் இல்லை, நடுவில் முள்ளு காட்டுக்குள்ளார போய் நின்று போச்சு, ஒன்றும் இல்லை. அது மாதிரி அவஸ்தை வந்து பார்த்தீங்கன்னா அலப்த பூமிகத்துவம் அப்படின்னு பேர். இந்த ரெண்டு நிலையிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்தி அடைஞ்ச மாதிரியே இருக்கும். அதனால்தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரம் பண்ண 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 14 அந்தராயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும். அப்ப சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா பூரண சத்துவகுணம் வந்தாதான், சத்துவகுணம் அதிகமாக 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 ஆட்டோமேட்டிக்கலா நீங்க என்ன பண்ணுவீங்க, சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கத்தை பாஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்ப யாருக்காவது பிடிக்கல, எனக்கு சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் அதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. நித்திய சத்வஸ்தக 2:45 வந்து பாத்தீங்க அப்படின்னா, திரைகுண்யோ விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தக. சதா சத்வகுணத்துல நின்னாதான் நீங்க குணாதீத்தனா ஆக முடியும். அப்ப சத்துவகுணத்துல நிற்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகும், மெதுவா மெதுவா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா, சத்துவகுணம் அதிகமாயிட்டே போகுமா. நீங்க காயத்ரியை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஓங்காரத்தை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பிராண அபியாசத்தை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மெதுவா சத்துவகுணம் வந்து ரொம்ப சட்டில் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டே இருக்கும். இந்த மனசு ரொம்ப சூக்ஷ்ம விஷயங்கள்ல கிரகணம் பண்ற சாமர்த்தியம் உண்டாகிட்டே போகும். என்ன காரணம்னா சத்துவகுணம் நீங்க அபியாசம் பண்ண 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு 6 சமாதி அப்படின்னு அந்தந்த இடத்த வந்து சமாதின்னு சொல்றோம். அப்ப மெயின் வந்து சத்துவகுணம். அப்ப சத்துவகுணத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணி ஆகணும், ஒன்று சூரிய துவாரத்துல வந்து சம்யமம் பண்ணுங்க, இல்லைன்னா வேற எதுலையாவது இப்ப சொல்லப்பட்ட விஷயத்துல எதுலையாவது ஒண்ணுத்துல சம்யமம் பண்ணுங்க, சாட்சாத்காரம் பண்ணுங்க. சாட்சாத்காரம் பண்ணி எங்கேயாவது ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணி மொத்தத்தையும் நீங்க என்ன பண்ணி ஆகணும், இதம் சர்வம் திருஷ்யம் எது வரைக்கும் போகணும். அதான் இங்க சொல்றாரு, யாவதிதம் சர்வம் திருஷ்டமிதி, எது வரைக்கும் இது எல்லாம் உங்களுக்கு பார்க்கப்பட்டதாக ஆகிறதோ, இது எல்லாம் திருஷ்டம், என்னால் பார்க்கப்பட்டது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி மிச்சம் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு வர வரைக்கும் நீங்க மேல மேல எங்க போய் லாஸ்ட்ல பாக்குறது எதை பார்ப்பீங்க, சாஸ்மிதா அகங்காரத்துல சமாதி பண்ணுவீங்க. சாஸ்மிதாவை தாண்டினோன்னு என்ன ஆயிடும், பரம்பிரசங்கியானத்துக்கு வந்தோடனே நானா நின்றுவேன். நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம். அதனால இன்னைக்கு காலையில கூட பார்த்தோம், திருஷ்யம் எது வரைக்கும், திரஷ்டுத்துவம் எது வரைக்கும் இருக்கும், பார்ப்பவன் அப்படின்றது எது வரைக்கும் இருக்குன்னா அகங்காரம் இருக்கிற வரைக்கும் பார்ப்பவன். மெடிடேட்டர் எது வரைக்கும் அப்படின்னா அகங்கார தத்துவம் இருக்கிற வரைக்கும் மெடிடேட்டர் இருப்பான். அந்த அகங்காரத்துல தியானம் பண்றதுக்கு பேர் தான் சாஸ்மிதா சமாபத்தின்னு பேரு. அப்ப சாஸ்மிதா சமாபத்தி வரைக்கும் சவிகல்ப சமாதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நடக்குதுன்னா ஒரு திருஷ்ய விஷயத்துலதான் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப நீங்க பரம்பிரசங்கியானம் போறீங்களோ அப்போ அங்க அகங்காரம் இருக்குமா இருக்காதாங்க? இல்ல நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பரம்பிரசங்கியானத்துல அகங்காரம் இருக்குமா இருக்காதா? ஏன் அப்படின்னா நீங்க சாஸ்மிதாலேயே இது முடிஞ்சு போச்சு, அதை தாண்டி நீங்க வந்துட்டீங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு, பரம்பிரசங்கியானத்துல சொரூப பிரதிஷ்டம். இவன் நின்றுவான், தான்ல நின்றுவான், பார்க்கிறவனா ஆயிடுவான். பார்க்கிறவனா இருந்துகிட்டு எதை பார்ப்பான், தாட்டு இல்லாம சித்தத்தை பார்ப்பான். அகங்கார தாட்டும் இல்லை, அகங்காரம்ன்ற தாட்டும் அந்த இடத்துல இல்லாம போயிடுது. அகங்காரமும் ஒரு தாட்டு, அகங்காரமும் மனம் புத்தி சித்தம் அகங்காரமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்டு. அப்ப அந்த தாட்டும் இல்லாத அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இவன் பாப்பா அந்நியதா கியாத்தி. அந்நியதா கியாத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, தூக்கத்துல இருக்கிற மாதிரியே தான் நான் இருக்கேன், ஆனா தூக்கத்தை நமக்கு அது தெரியாம இருக்கு. ஜாகிரதத்துல பண்ணும்போது சமாதி பண்ணும்போது என்ன இருக்கும்னா, நான் இருக்கேன்,
எனக்கு அந்நியமா இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு அந்த சித்தம் இருக்கு அப்படின்னு பார்ப்பான். அப்ப தூக்கத்துல நடக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்குது அப்படின்னா பரம்பிரசங்கியானத்துல நடக்குது. ஆமா, ஒன்னும் தெரியல அது ஒண்ணும் இல்லை. ஒன்னும் தெரியலன்னு அர்த்தம் ஒண்ணும் இல்லை, அது இல்லாத வஸ்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அமனீபாவம் நம்ம சொல்றோம்ல, அமனீபாவத்தை வந்து இவன் பார்க்கிறவன் இடத்துல கர்த்திருவம் இருக்கா அப்படின்னா கர்த்திருவம்லாம் இல்லை. ஏன்னா கர்த்திருவம் இந்த புத்தி வேக்கப்பானாதான் கர்த்திருவமே வரும். புத்தி வேக்கப்பானாதான் கர்த்திருவம், புத்தியில தான் கர்த்திருவம் இருக்கு, அகங்காரம் இருக்கு. அந்த அகங்காரத்தை தாண்டி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சாஸ்மிதா சமாபத்தி தாண்டி பரம்பிரசங்கியானத்துக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு சொரூப பிரதிஷ்டம்னு வார்த்தை வியாச பாஷியத்தை சொல்ற, சொரூபத்துல பிரதிஷ்டமாயிட்டு நிலை பெற்று தனக்கு அந்நியமா இந்த சித்தத்தை பார்க்கிறோம். நம்ம தூக்கத்துல சித்தத்தை பார்க்கிறோமா இல்ல அதோட மெர்ஜாயிடணுமா? மெர்ஜாயிடும். அதான் தூக்கம்னு பேரு, அக்ரஹணம்னு பேரு. தன்னையும் அறியறது இல்லை, மற்றதையும் அறியறது இல்லை தூக்கத்துல. ஆனா சமாதியில அது நடந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் தனியா தான் நின்றுக்கிட்டு அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லை, இது சித்தம் அமனீபாவம் அப்படின்றத இவன் பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது ஆமா, அதை பார்த்து அதுலயும் ஒரு வைராக்கியம் வரும்போது என்ன ஆகும், பரவைராக்கியம். அது அப்புறம் அதை பார்க்கறத நிப்பாட்டானா தான் தானா நின்று ததாதிரஸ்துக்கு சொல்லிட்டு அங்க சித்தமும் அவாய்ட் ஆயிடும். ஏன்னா அது இல்லை, ஒண்ணு இல்லை. பார்க்கறத நிப்பாட்டினா இவனோட இதுல இருந்து கைவல்யம், ததா கைவல்யா, அந்த இடத்துல கைவல்யம் உண்டாகும். அப்ப நீங்க வேற வழியே இல்லை, சாய்ஸே இல்லை. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இதை வேற விதமா சொல்லுங்க, சமாதிலாம் எனக்கு பிடிக்கல சாமி, யோகத்துல நீங்க ரொம்ப சொல்றீங்க, சரி விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். சத்துவ குணம் எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு யார்ட்டையா கேள்வி கேளுங்க பார்க்கலாம். எது வரைக்கும் சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? திருஷ்யம் 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 திருஷ்யம், எதெல்லாம் திருஷ்யமா இருக்கோ அதெல்லாம் நெகேட் பண்ற வரைக்கும் உங்க சத்துவ குணம் என்ன ஆகணும், உச்சத்துக்கு போகும். 98 வரைக்கும் போகணும் சத்துவ குணம். அதுக்கப்புறம் ஒரு ஐஜம் முடிஞ்சு போச்சு. இதான் அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை. எங்கேயாவது உங்க சாதனையை நீங்க என்ன பண்ணுங்க, ஆரம்பிச்சு இது எல்லாம் எது வரைக்கும் இது எல்லாம் திருஷ்யம்னு பார்க்கப்படுமோ அது வரைக்கும் சாதனையை பண்ணு. அவ்வளவுதான். இதான் இங்க லாஸ்ட்ல சொல்லி முடிக்கிறது. இதோட இந்த ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்துருங்க அடுத்தது 27வது சூத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரே தாரவியூஹ ஞானம், சந்திரே தாரவியூஹ ஞானம். சந்திரன் இடத்துல சம்யமம் பண்றதுனால அனுவிருத்தின்னு சொல்லுவோம். அனுவிருத்தின்னு என்ன அர்த்தம், இதுல இல்லாத சப்தத்தை முந்தின சூத்திரத்துல இருந்து எடுத்து போட்டுக்கணும். முந்திர சூத்திரத்துல என்ன சூத்திரத்துல இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புவன ஞானம் சூரியே சம்யமாத்துன்னு இருக்கா, அந்த சம்யமாத்துன்ற சப்தத்தை எடுத்து இங்க போட்டுக்கிட்டீங்கன்னா சந்திரே சம்யமாத், சந்திரன் இடத்துல சம்யமம் பண்றதுனால தாரா வியூக ஞானம், தாரைகளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா தாரகைகளை பற்றிய ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும். வியூகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கம். தாரகைகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த மார்க்கத்துல போகுது அப்படின்ற ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும். இவ்வளவுதான். தாரகைகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் என்ன சுவாமி வித்தியாசம், யாராவது கேட்டீங்கல்ல? ஜோசியர்கள் எல்லாம் இது எல்லாமே பூனகோஷ ஞானமும் ஜோசியருக்கு தெரியணும், சந்திரவியூக ஞானமும் தெரியணும், அப்புறம் துருவ சம்யமம் அடுத்ததுல வரப்போகுது அதுலயும் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் ஒருத்தர் பெஸ்ட் ஜோசியரா இருக்க முடியும். இங்க இருந்தே 1000 வருஷத்துக்கான என்ன பண்ணலாம், பஞ்சாங்கத்தை உட்கார்ந்த இடத்துல இருந்தே என்ன பண்ணலாம் சொல்ல முடியும். முன்னாடி இருந்திருக்காங்க. இல்லைன்னா நமக்கு வந்து ஆற்காடு பஞ்சாங்கெல்லாம் 1000 வருஷம் பஞ்சாங்கெல்லாம் எப்படி கிடைக்கும் நமக்கு? வருஷம் வருஷம் போட்டுட்டு இருக்காங்க, பரம்பரையா போட்டுட்டு இருக்காங்க. ஆற்காடு பஞ்சாங்கம் இருக்குல்ல, அந்த ஆற்காடு பஞ்சாங்கம்லாம் அவங்க ஏற்கனவே வச்சிருக்காங்க 1000 வருஷம். ஒவ்வொரு வருஷமும் எடுத்து காப்பி எடுத்து பிரிண்ட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காது. இப்ப இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, முன்னாடியே பண்ணி வச்சது அடிச்சா. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா தாரகைகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் என்ன வித்தியாசம், அவ்வளவுதான். இவங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்குங்க தர்மாம்பாளுக்கு. ஐயோ அதான் சொன்னோம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஞாபகத்துல இருக்கணும்ல, வேற எதுவும் இல்லை. நட்சத்திரங்களுக்கும் தாரகைகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, சில இடங்கள்ல இருக்கக்கூடியதை வச்சுக்கிட்டு தாரகைன்னு சொல்றோம்,
காமனா இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு காமனா வானத்துல என்ன தெரியுது? நட்சத்திரங்கள் தெரியுதுன்னு சொல்லுவோம். பொதுவா பேசும்போது இது எல்லாம் நட்சத்திரங்கள். எந்தெந்த இடத்துல இருக்கோ சில சில இடங்கள்ல இருக்கிற போது அதுக்கு பேர் தாரகைகள் அப்படின்னு பேர். ஸ்தான விசேஷா. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப ஆச்சாரியர் பாஷ்யத்துல வந்துடுறார், சின்ன சிம்பிளா போல்றார். சந்திரே சம்யமம் கிருத்வா. சந்திரன்ல சம்யமம் பண்றது பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? நாங்களாம் பண்ணியிருக்கேன், அதுக்காக சொல்றேன். தாரணை பண்ணியிருக்கேன். சமயம்னா தாரணையோட, என்னோடது எல்லாமே தாரணையோட நின்று போச்சு, இன்னும் தியானத்துக்கு போகவே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா டெரஸ்ல போய், வெயில் காலத்துல என்ன பண்ணணும், டெரஸ்ல போய் படுத்துக்கணும். நல்ல ஒரு காட்டை போட்டுக்கலாம், இல்லைன்னா தரையில வந்து தண்ணியை ஊற்றிட்டு கீழே வந்து பெட்ஷீட் போட்டு படுத்துட்டு வானத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஐயோ அற்புதமா இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சூரியனை பார்க்கும்போது கண்ணு வந்து எரியும் இல்லை, அந்த பிரச்சனை சந்திரனை பார்க்கும்போது இருக்காது. சந்திர தரிசனம் பண்றது, சந்திரனை முழு சந்திரனை வந்து பௌர்ணமியில வந்து தியானம் பண்றது ரொம்ப விசேஷம். மனசு என்ன ஆகும்? பிரசன்னமா ஆகிவிடும். முக்கியமானது. இதெல்லாம் வந்து பின்னாடி நான் படித்தேன், முன்னாடி படிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் தெரியாது. இந்த ஞானம்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. அப்போ வந்து பார்க்கறது, சந்திரனை பார்க்கறதுலாம் ரொம்ப நாள் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் வரைக்கும், சமாதி வரைக்கும்லாம் போகலை, அந்த அளவுக்குலாம் எதுலேயும் பண்ணலை. விசேஷம் விசேஷம் பிரசன்னமாகும். ஆமா, அவ்வளவுதான். ஆனா சந்திரன்ல நீங்க சம்யமம் பண்ணினீங்கன்னா தாராவியூகம். தாராவியூகம்னு என்ன அர்த்தம்? தாரக்கைகளோட சஞ்சார மார்க்கம். அது எந்த ரூட்டுல போகும், எந்த ரூட்டுல வரும் அப்படின்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜானியாத், அவன் அறிந்து கொள்கின்றான், அறிகின்றான் அப்படின்னு ஆயாச்சு. 28வது சூத்திரம் வந்துருங்க. துருவே தத்கதி ஞானம். துருவே தத்கதி ஞானம். துருவ நட்சத்திரத்துல வந்து, துருவ நட்சத்திரம் நல்லா தெரியுமே நமக்கு, நல்லா பார்க்கலாமே. அதுதானே திசையை பார்க்கறதுக்கு கடல்ல போறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கிறது துருவ நட்சத்திரம் தான். முன்னாடிலாம் லைட் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுதான். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சம்யமம், தாரண தியான சமாதி பண்றானோ அவங்களுக்கு தத்கதி ஞானம், அந்த துருவ நட்சத்திரம் எந்த பாதையில போகும், எந்த பாதையில வரும் அப்படின்ற ஞானம் அவர்களுக்கு உண்டாகும். போதும். அது மட்டும், அது சம்பந்தமா இருக்கிற சிசுமார சக்கரம்னு ஒண்ணு இருக்கு. சிசுமார சக்கரம்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னது சிசுமார சக்கரத்துல ஒரு ஃபார்ம் இருக்கு. என்னது? குரோக்கடைலோட ஃபார்ம். அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான்? வேற என்ன சொன்னேன்? கடல் குதிரை. கடல் குதிரை. இன்னும் இவங்க இவ்வளவு ஞாபகத்தோடு இருக்காங்க, நல்லா ஞாபகத்தை வச்சிருக்காங்க. கடல் குதிரை இருக்குல்ல, கடல் குதிரை மாதிரியே இருக்கும். கடல் குதிரை தெரியுமா உங்களுக்கு? அழகா இருக்கும். அந்த கடல் குதிரை மாதிரியே வடிவம் ஒண்ணு இருக்கு. அந்த வடிவத்துக்கு பேர் என்ன பேருன்னா சிசுமார சக்கரம்னு பேரு. அதுல வால் பகுதியில தான் துருவ நட்சத்திரம் இருக்கு. மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கை, காலு, முகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தேவதைகள், பெரிய பெரிய இதெல்லாம் இருக்காங்க, நிறைய இருக்கு. அதுல அந்த வால் பகுதியில இருக்கிற அந்த துருவ நட்சத்திரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா துருவனோட சஞ்சாரம் எப்படி இருக்கோ அந்த சுசுமார மண்டலத்தை ஃபுல்லா உங்களுக்கு ஞானம் உண்டாகும். என்னென்ன எங்கெங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆச்சாரியர் பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ததோ துருவே சம்யமம் கிருத்வா. ததோனா பிறகு. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னுத்த பிடிச்சு ஒன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்தது ட்ரை பண்றது, அடுத்தது புரிஞ்சு போச்சுன்னா அடுத்தது ட்ரை பண்றது. சூரியன்ல சம்யமம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து சந்திரன்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்புறம் துருவத்துல. இது மாதிரி துருவ நட்சத்திரத்துல சம்யமம் கிருத்வா, சம்யமம் பண்ணிட்டு தாரானாம் கதிம் ஜானியாத், தாரகைகளோட சுத்தி அந்த சுசுமார சக்கரத்துல இருக்கக்கூடிய தாரகைகள் என்னெல்லாம் இருக்கோ அந்த துருவ நட்சத்திரத்தோட கட்டி வைக்கப்பட்டதா இருக்கு. துருவ நட்சத்திரம் இருக்கிறத வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், தாரகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சு நூலில் கோர்க்கப்பட்ட மாதிரி கட்டி வைக்கப்பட்டிருக்கு. இதோட சஞ்சாரம் எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறான். அது மட்டும் இல்ல, ஊர்துவ விமானேஷு கிருத சம்யமக தானி விஜானியாத். ஊர்துவ விமானம்னு என்ன சுவாமி? விமானம்னா என்னது? விமானம்னா என்னது? அதெல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் படுத்துக்கிட்டு சீலிங் பார்க்குறோம்ல, சீலிங் பேர் விமானம்னு பேர். வீட்டில் கீழே படுத்துக்கிட்டு எதையும் யோசிச்சுட்டு இருப்போம், சொத்தை பார்த்து மேலே டெரஸை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கோங்க.
விட்டத்தை பார்க்கறது, விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா இருக்கும்போது கட்டில் படுத்துக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இதே மாதிரி டெரஸில் படுத்துக்கிட்டு நல்ல பிளைனான ஏரியாவில் கொட்டி கிடக்கிற மாதிரியான நட்சத்திரங்கள் சுற்றி இருக்கிற வெளிச்சமே இருக்கக்கூடாது. எங்கேயாவது காட்டுக்குள்ளார போயிடணும். காட்டுக்குள்ளார போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரஸ் மாதிரியே இருக்கும். நல்லா உத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கும் போது தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க இருந்து கொஞ்ச நேரம் தாரணை பண்ண என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அது டெரஸ் வந்து கீழே இறங்கி வந்த மாதிரியே இருக்கும். நம்மளை சுத்தி பக்கத்துல டெரஸ் இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஊர்துவ விமானம் அப்படின்னு பேரு, வானத்துக்கு பேரு ஊர்துவ விமானம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், துருவன்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம், இல்ல துருவ நட்சத்திரத்துல பண்ணாம இங்க வெறுமனையே வந்து பாத்தீங்கன்னா இந்த வானத்தையே நட்சத்திரங்கள் கொட்டி கிடக்குது பாத்தீங்களா, இதையே தாரண தியான சமாதி பண்ணினாலும் கூட மெதுவா உங்களுக்கு தாரகைகளுடைய நட்சத்திரங்களுடைய போக்குவரவு எல்லாம் அவைகளுடைய கதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும் அப்படின்னு 28வது சூத்திரம். 29வது வந்துடும். இந்த 3 சூத்திரம் சூரிய சம்யமாத், அப்புறம் சந்திர வியூக ஞானம், தாரா வியூக ஞானம், துருவ தத்கதி ஞானம், இந்த 3 சூத்திரத்தையும் ஒன்னாக்கினதுக்கு பிறகு 4வது சூத்திரம் இது வேறையாயிருது. 29வது சூத்திரம் வேற விஷயம். நாபிச்சக்ரே காயவியூக ஞானம், நாபிச்சக்ரே காயவியூக ஞானம். நாபிச்சக்கரம்னா என்ன அர்த்தம்? மணிப்பூரகம், தொப்புல ஃபர்ஸ்ட் மணிப்பூரக சக்கரம் பார்க்கறதுக்கு வந்து எடுத்தோடனே சூக்ஷ்மத்தை பார்க்க முடியுமா? சூக்ஷ்ம பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்தூலம் தானே பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டினா இந்த தொப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து அபியாசம் பண்ணுறது. தொப்புல வந்து பார்த்து நல்ல மனசுக்குள்ளார கொண்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறது. அப்புறம் அந்த தொப்புலையே வந்து கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு அந்த தொப்புலையே பிரவருத்தி உட்பன்னா, அதுலேயே பிரவருத்தியை உண்டு பண்ணணும். அதையே பார்த்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நம்ம தொப்புள் நமக்கு தெரியணும், விசிபிள் ஆகும். அதையே தாரணம் பண்ண மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். தொப்புளோட ஸ்தானத்துக்கு பேரு மணிப்பூரக சக்கரம். நான் ஏற்கனவே ஒரு ஹரித்வாரில் ஒரு சுவாமியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஹரித்வாரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சுவாமி கூட்டிகிட்டு போனார். இதுப்பா நம்ம குண்டலினி சக்தி வேக்கப்பான ஒருத்தர் இருக்காரு, மணிப்பூரக சக்கரம் அப்படின்னு. ஒரு வைஷ்ணவ சன்னியாசி பார்த்தீங்க அப்படின்னா வயிறு வந்து பானை மாதிரி இருக்குங்க. பெரிய நல்லா சாப்பிடுவாங்கல்ல, பெரிய பானை மாதிரி வயிறு. அதில் பார்த்தா வந்து யாருக்கும் காட்டுறதில்ல, மேலே துணி போட்டு தான் மூடி வச்சுருந்தார். நல்ல யோகி. அதுக்கப்புறம் அப்போ சின்ன பசங்க நாங்களாம், நான் வந்து என்ன பண்ணேன், நான் இப்போ யோகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்த சமயம். அப்போ வைத்தியரும் அவர் கூட, என் கூட வந்தவர் ஒரு சுவாமி வைத்தியர். அவரும் ரொம்ப ஃப்ரெண்டு, நான் இவருக்கு ஃப்ரெண்டு. அதனால என்னை கூப்பிட்டு போயிட்டு காட்டுங்க அப்படின்னு மத்தியான நேரம் போயிருக்கோம். பார்க்கணுமா? பாரு அபியாசம்லாம் பண்ணுறியா? அபியாசம்லாம் பண்ணுறேன் சுவாமி, ஏதோ தெரிஞ்ச அபியாசத்தை பண்ணிட்டு இருக்கேன். சரி பாரு அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்தா இந்த நாபி சக்கரத்தை சுற்றி வந்து யாரோ பெயிண்டிங் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேகை இருக்கு. எப்படின்னா ஒரு சூரிய பிரபா எப்படி வந்து சூரியனோட பிரகாசம் வந்து ஒரு ரேகையா போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து ஒரு பிரபா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாபி சக்கரத்துல இருந்து ஒரு பிரகாசம் வந்து இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னு நான் போயிட்டு தடவிலாம் பார்த்தேன். அதெல்லாம் வந்து கலர் அடிச்சு வச்சிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நல்லா சுற்றி எல்லாம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா நாபி சக்கரத்தில் தியானம் பண்ண உங்களுக்கு என்ன வருதுன்னா இது மாதிரி பிரபா வர ஆரம்பிச்சிருங்க. இந்த பிரபா வர என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் வைத்தியர். அவர் யார் அப்படின்னா வைத்தியர், ஆயுர்வேதிக் டாக்டர். அவர் நல்ல வைத்தியராக ஃபேமஸாக ஹரித்வாரில் இருந்தார். அவர் கொஞ்ச நாள் நிறைய சாதுக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக. அந்த நாபி சக்கரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா காய வியூக ஞானம். காயம்னா என்ன அர்த்தம்? இந்த தேகத்துக்கு பேரு காயம்னு பேரு. வியூகம்னா என்ன அர்த்தம்? இது எந்த மாதிரி போய் சேரும், இந்த காயம் இப்ப என்னமா இருக்கு, இனிமே எப்படி போகும், மரணம் வரைக்கும் இதுக்கு என்னெல்லாம் நடக்கும், எங்க இருந்து அப்பா அம்மாட்ட இருந்து உண்டாச்சு, இது எல்லாத்த பத்தின ஞானமும் இந்த நாபி சக்கரத்துல தியானம் பண்றது மூலமா வரும். ஆச்சாரியா சொல்றார் பாஷ்யத்துல, நாபி சக்கரே பக்கத்துல போட்டுக்கணும். நாபி சக்கரத்துக்கு நான் போடல, மணிப்பூரகம்னு போட்டுங்க. நாபி சக்கரம்ன்றதுக்கு அர்த்தம் மணிப்பூரகம். மணிப்பூரக சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் கிருத்துவா, சம்யமம் செய்வதனால்
காயவியூகம் விஜானியாத், இந்த காயம் இந்த தேகத்தோட போக்குவரவை வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ள முடியும். அம்மா வயிற்றுல இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு எப்ப கர்ப்பாதான சம்ஸ்காரம் நடக்கும்ல, முதல்ல எப்போ அவங்க கன்சீவ் ஆகுறாங்களோ அந்த டைம்ல இருந்து என்னெல்லாம் நடந்துச்சோ, இனி மரண காலம் வரைக்கும் சாம்பல் ஆகிற வரைக்கும் என்னெல்லாம் நடக்குமோ சர்வத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அறிந்து கொள்கின்றான். அது என்னது? வாத பித்த ஸ்லேஷ்மனஹ திரையோ தோஷாக சந்தி. இந்த தேகத்துல என்ன தோஷங்கள் இருக்கு? 3 தோஷங்கள் இருக்கு. வாதம், பித்தம், ஸ்லேஷ்மம். வாதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா காத்து, வாயு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம்ன்றது ஹீட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேஷ்மம்ன்றது குளிர்ச்சி. இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நோய் செய்யும். குறையினும் மிகினும் நோய் செய்யும். நூலோர் தொகுத்தவற்றுள் 3 திருக்குறள்ல வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. வாதம், பித்தம், ஸ்லேஷ்மம் இது வந்து சரியா கரெக்டா இருக்கணும். அப்படி இல்லாம கூடினும் மிகினும் குறையினும், குறைஞ்சாலும் அதிகமானாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல என்ன வந்துடும்? இது வந்துடும், உங்களுக்கு நோய் வந்துடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தோஷங்களை ஆயுர்வேதம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 பேலன்ஸ் பண்றதுக்காகத்தான் எல்லா ஆயுர்வேதிக் சாஸ்திரமும். எந்த நோய் வந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நாடியை பிடிச்சோட பித்த நாடியா, வாத நாடியா, கப நாடியான்னு பார்த்துருவாங்க. இப்ப எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் தான் என்னோட ப்ராப்ளம். சன்னியாசி சாதுக்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா ஹீட், வேற எதுவுமே. பாடி உள்ளுக்குள்ளார ஆர்கன்ஸ் எல்லாம் ஹீட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா பிரம்மச்சரியத்தோட ரொம்ப ஹீட்டா இருக்கும். அதே கிரகஸ்தாசிரமத்துல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ஹீட் இருக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பித்தம், வாதம் இது மாதிரி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. பித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டு, வாதம் கஃபம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வீரியத்தை அதிகமா ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு என்னன்னா கஃப பிரதானம் ஆயிடும். உங்களுக்கு வந்து வயசானவங்க எல்லாம் கஃபத்துல தான் இறந்து போவாங்க. இல்லறத்துல இருக்கவங்க எல்லாருமே. வாதத்துல இருக்கிறவங்க ரொம்ப ஒர்க்காலிக்கா இருப்பாங்க. ஒரு இடத்துல சும்மா இருக்க முடியாது அவங்களால. நிறைய வாத தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பித்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சாதுக்கள் மத்தியில ரொம்ப பித்தம். அதாவது சிவந்தன் தலையில வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கிறது. சிவபெருமானுக்கு என்ன பண்றோம் தெரியுங்களா? ஜலதாரையை வச்சு சொட்டு தலையில தள்ளி ஊத்திட்டே இருக்கும். எதுக்கு பார்ப்போம்னா ரொம்ப ஹீட் அவருக்கு. எங்க கேட்டகரி அவர் ஸ்மசானத்துல இருக்கிறதுனால ஒரே ஹீட். அபிஷேக பிரியா அப்படின்னு பேர் அவருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. இதுல தாத்தவக சப்த, மொத்தம் எத்தனை தாத்துக்கள்? 7 தாத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன 7 தாத்துக்கள்? சப்த தாத்துக்கள் எது? தொக்குன்னு என்ன அர்த்தம்? மேல இருக்க ஸ்கின்னு. அதுக்கப்புறம் இந்த மேல இருக்க ஸ்கின் இது பண்ணீங்கன்னா அர்த்தம் லோகிதன் என்ன அர்த்தம்? ரத்தம். இந்த ஸ்கின் எடுத்தோடனே ரத்தம் வந்துடும். 2வது 3வது மாம்ச. இந்த தோலை எடுத்தோடனே ஃப்ளஷ் வந்துடுது இல்லை, மாமிசம் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்னாவா. அந்த ஃப்ளஷுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பச்சை கலர்னு நம்ம பார்க்குறோம்ல, நாடிகள் ஓடும். ஸ்னாவா வெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்னாவாக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினா என்ன அர்த்தம்? எலும்பு, போன் அது இருக்கு. அந்த போனுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மஜ்ஜா. அந்த போனை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுனீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? போனுக்குள்ளார நம்ம கரெக்டா நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தாஞ்சன் பாட்டில வந்து ஓப்பன் பண்ணோன்னே உள்ளுக்குள்ளார அந்த அமிர்தாஞ்சன் இருக்குல்ல பாட்டிலுக்குள்ளார, அதே மாதிரி நம்ம போனுக்குள்ளார என்ன இருக்குன்னா ஒரு ஜெல்லா ஒரு ஐட்டம் இருக்கும். அதுக்கு பேர் மஜ்ஜான்னு பேரு. ஃபேட்டோட வேற அம்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஜ்ஜாக்கு அடுத்து சுக்ரம்னு என்ன அர்த்தம்? ஆண்கள் இடத்துல சுக்லம்னு பேரு, பெண்கள் இடத்துல சோனிதம் அப்படின்னு பேரு. அந்த மஜ்ஜையோட அடுத்த ஃபார்ம் அது. அதுக்கப்புறம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூர்வம் ஏஷாம் பாஹ்யம் ஏஷ வின்யாசக. முதல்ல எது எடுக்கணும் அப்படின்னா கீழே இருந்து போங்க. சுக்ரம் தான் நமக்கு பேஸா இருக்கிறது. சுக்லம் அப்படின்னு சொல்றது. சுக்ரம் சோனிதம் இதுதான் பேஸ். நம்மளுடைய ஜீவ என்னது அங்கி ரஸ் அப்படின்னு பேரு. இந்த மொத்த அங்கத்தோட ரசம் சாரம். இந்த சுக்லத்துக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மஜ்ஜா தான் ஃபேட்டோட ஃபார்ம். மஜ்ஜைக்கு மேல என்ன இருக்குன்னா போனுக்கு மேல என்ன இருக்குன்னா மாம்சம். இது ஸ்னாவான்னு சொல்லக்கூடிய நரம்புகளுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடிகளுக்கு மேல இருக்கிறது என்னது? ஃப்ளஷுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிளட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின். இத்தனையும் 7 தத்துவங்களா சொல்லப்பட்டிருக்கு.
இந்த ஏழும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணுக்கு வெளியில இதுக்கு வெளியில இதுக்கு வெளியில இதுக்கு வெளியில இது அப்படின்னு 7 தத்துவங்களும் சூழப்பட்டதா இந்த தேகமானது இருக்கு. இப்ப நமக்கு வந்து சம்யமம் பண்றோம் அப்படின்னா என்ன தத்துவங்கள் நம்மள்ட்ட குறையா இருக்கு, கூட இருக்கு, எங்க ரோகம் வருது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத நம்ம 7 தத்துவங்கள்லயும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாதப்பித்த கஃபத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண முடியும், நம்மளோடதையும் பண்ண முடியும், அதே மாதிரி மற்றவங்களோடதையும் நம்ம ப்ராப்ளத்தை சொல்யூஷன் பண்ண முடியும், ஹீலிங் பண்ண முடியும். நாடிகள் இருக்க 72,000 நாடியும் வந்து பாத்தீங்கன்னா நாபி சக்கரத்துல தான் ஒன்று கூடும். 72,000 அப்ப நாடிகள்ல ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா காய வியூகத்துக்குள்ள நாடிகளும் வந்துருமே, அதையும் தெரிந்து கொள்ளலாம். இதோட இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு மீடியா பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண. வைத்திய சாஸ்திரம்லாம் எப்படி எழுதியிருப்பாங்க? நான் ஒரு ஜோசியர் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பாடம் படித்தேன். லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கணும் சாமி அப்படின்னு என்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு துர்கா சப்தசதி கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன். இப்போ துர்கா சப்தசதியோ லலிதா சஹஸ்ரநாமம் இது பண்ணும்போது எங்கள் ஏரியாவில் அவர் தான் பெரிய ஜோசியர். நான் வந்து ஒரு நாள் என்ன பண்ணேன், சாமி ஒழுங்காக சொல்லுங்கள், என்ன பரம்பரை உங்களோட ஜோசிய பரம்பரை? சாமி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சாமி, பரம்பரையே இல்லை சாமி. அப்போ எப்படிங்க சொல்லி தரீங்க, நீங்கள் எல்லாம் ஜோசியெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சாமி அடிச்சு விட்றது தான் சாமி, 10 சொன்னோம் அப்படின்னா 4 பலித்தம் ஆயிரும் சாமி, அப்படிதான் சாமி பொழப்பு ஓடிட்டு இருக்கு. யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சாமி, நீங்கள் என்னோட குருவாக இருக்கீங்க, அதனால உங்கள்கிட்ட பொய் சொல்ல முடியாது, அதனால நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. 10 விஷயம் ப்ரிடிக்ஷன் சொன்னீங்க அப்படின்னா 4 நடந்துருச்சுன்னா அந்த 4 நடந்தவன் என்ன பண்ணுவான், இன்னொரு 4 பேர்த்த சொல்லுவான், இன்னொரு 4 பேர்த்த சொல்லுவான். இந்த 6 ஃபெயிலியர் ஆனவன் போயிடுவான். போட்டான் 6 பேர் போனாலும் பரவாயில்ல, 4 பேர் இதாகிட்டு இருக்கா ப்ரிடிக்ஷன்ல. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் எழுதி வச்சிருவான். சொன்னது ஆண் குழந்தை, இவங்க பேர் போட்டு டைரியில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் குழந்தைன்னு போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சோடனே அவங்க ஆண் குழந்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, பெண் குழந்தை பிறந்துடும். டென்ஷன் ஆகி, சாமி நீங்கள் வந்து ஆண் குழந்தை பிறக்குன்னு சொன்னீங்க, பெண் குழந்தை பிறந்திருக்கேன் சாமி, தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு. தப்பாவா? இல்லவே இல்லை, ஏன் ஜோசியம் பொய்க்காது அப்படின்னு. இருங்க நான் பார்க்குறேன் டைரி. எப்போ வந்தீங்க நீங்கள்? இந்த டைமுக்கு வந்துருக்கீங்களா? சரி, நான் அந்த டைரியை எடுத்து பாருங்க, பெண் குழந்தைன்னு எழுதியிருக்கேன் பாருங்க அப்படின்னு காட்டுவோம். நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல. ஆமாங்க, அப்போ நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டோம்ல இருக்கு சாமி சொன்னது அப்படின்னு. அது சொன்னதுக்கு ஆப்போசிட்டை எழுதி வைக்கிறது. என்ன ட்ரிக்ஸ் தெரியுங்களா இருக்குன்னு ஜோசியர்கள்ட்டெல்லாம். நீங்கள் கொஞ்ச நாள் யூடியூப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் என்ன சொல்கிறான்னு பாருங்க. 10 பேர் என்ன சொல்கிறான்னு பாருங்க. 10 பேரும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உங்களுக்கு இந்த வாரத்திலேயே உங்கள் லைஃபே மாறப்போகுதுன்னு 4 பேர் சொல்லுவான். உங்கள் லைஃபே மாறப்போகுதுன்னுவான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் என்ன மாறப்போகுது, நமக்கு ஒன்றுமே மாறுறதே இல்லை. 4 பேருக்கு ஏதோ லைஃப் மாறி போயிடும். இந்த 4 பேர் மாறி போனவன் இந்த ஜோசியர் ரொம்ப நல்லா சொல்கிறாருன்னு எடுத்துப்பான். மீதி இருக்கிற 40 பேர் என்ன பண்ணுவான், அவுட் ஆஃப் ஃபீல்டு, அவனை பார்க்கவே மாட்டாங்க, தப்பாக சொல்கிறான் அப்படின்னு. ஜீவனம் ஜோசியரோட ஜீவனம் ஜேன்னு நடந்துகிட்டே இருக்கும். ஒரே ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வீடியோ போடுறோம். ஜோசியர் 10 வீடியோ போடுறோம். காலையில் ஒரு வீடியோ போடுறான், சாயந்தரம் ஒரு வீடியோ போடுறான். எதுக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒன்று கிளிக் ஆகும், யாருக்கோ ஒன்று சொன்னது பலித்தமாகும். நீங்கள் கிழக்கில் போனீங்கன்னா காரிய சித்தி ஆகும், மேற்கில் போனால் சித்தி ஆகாதுன்னு. அந்த 4 பேர் கிழக்கில் போனவனுக்கு சித்தி ஆகிடும், 40 பேருக்கு வேஸ்ட்டாக போயிடும். இப்படி தான் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் முன்னாடி அப்படி இருந்துச்சா அப்படின்னா முன்னாடி அப்படி இல்லை. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேவதா உபாசனை இருந்துச்சு. ஜோசியர்களுக்கு உபாசனை இருக்கு, வைத்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை இருக்கு. அஸ்வினி குமாரர்களோட மந்திரத்தை உபாசனை பண்ணி தான் ஒவ்வொரு செடியும் பேசும், என்னை எடுத்துக்கோ அப்படின்னு பேசும். ஜோசியரும் வைத்தியரும் ஒரே ஆளா இருப்பாங்க, இல்லைன்னா 2 பேர் சேர்ந்து இருப்பாங்க. இந்த ரோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு குணமாகாதா ஆகுமா அப்படின்னு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஜோசியத்தில் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டையே இவங்க வந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யாரும் பார்க்கறதில்ல. என்ன எடுத்தோன்னே BAMS படிச்சுட்டு வந்து நேராக கொடுக்குறாங்க. எந்த உபாசனையும் யாருக்குமே இல்லை, ஜோசியர்களுக்கும் இல்லை, வைத்தியர்களுக்கும் இல்லை. இப்போ அதான் நிலைமை போயிட்டு.